Okay, I think we are live. Right. Cool. ஸோ இப்போ வந்து நம்ம சோஃபா நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து போன செஷனில் ஐ திங்க் பார்ட் 2 நினைக்கிறேன். பார்ட் 2ல் வந்து வி ஹேவ் சீன் மென் திங்ஸ் அபவுட் ஆப்ஜெக்ட்ஸ், அரேஸ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து லெட் see about loops. ஸோ ஃபார் அந்த கான்செப்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ப்ரீவியஸ் செக்ஷன்ஸில்? if you have any doubts and you can ask me. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? ரைட், டவுட்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து லூப்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ கரண்ட்லி வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லூப்ஸ். ஓகே, ஸோ ஃபார் லூப்னு ஒன்று இருக்குது அண்ட் வி ஆல்சோ ஹாவ் ஃபார் இன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபார் ஆஃப்னு இருக்குது. அதே மாதிரி we also have while loop and do while, and depending on data types we have another loops called for each அப்படின்னு சொல்ல லூப் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ லூப்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஏன் கேட்குறேன் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா whenever we are working on some front end technologies, ஓகே, அந்த சமயத்தில் we definitely need to display our values, right? So we நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் வந்து நிறைய இருக்கும், அது வந்து நம்ம யூஐயில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக, அந்த பர்பஸில் வந்து we can use this kind of for loops accordingly and we can able to perform our logic for displaying any items. Okay, so this தான் loops யூஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we are going to use little bit of DOM over here. ஸோ DOM எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறது, எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் யுவர் டாஸ்க். என்னென்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா இல்லையான்னு தெரியல, டிஸ்கஸ் பண்ணோமா இல்லை. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு டிஸ்பிளே அவர் இதை வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அவுட்புட் பார்த்துருவோம். ஓகேங்களா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ npm run dev. ஸோ அவுட்புட் பார்ப்போம். ஸோ இதுதான் அவுட்புட். கரெக்டாக, ஸோ இங்கே வந்து ஃபார் சம் ரீசன் நம்மளுக்கு வந்து வி வாண்ட் டு ஹாவ் அவர் வேல்யூஸ், ஜாவாஸ்கிரிப்டில் வச்சுருக்கிற வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபார் லூப் அண்ட் DOM மூலியமாக நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ண வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என் ஃபேவரட் ஃபுட்ஸ் வந்து ஒரு 4 வச்சுருக்கேன். கரெக்டாக, இந்த 4 கவுண்ட்டுமே ஐ வாண்ட் டு ஷோ இட் இன் மை வெப் பேஜ். அதை நான் எப்படி பண்ணலான்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ DOMல சில பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அதனால நான் அவுட் திருப்பி நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, இஃப் யூ கைஸ் ஹேவ் டவுட்ஸ்னால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஓகே, ஸோ DOMனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் யூஸ் டு இந்த வெப் பேஜ் இருக்குது இல்லைங்களா, we have written some HTML code, right? ஸோ HTML கோடு வந்து ப்ரௌசர் வந்து ரெண்டர் பண்ணும் போது, ரெண்டர்னால் லைக் ஷோ பண்ணும் போது இட் வில் ஐடென்டிஃபை, இட் வில் ப்ராசஸ் HTMLலாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு So to do some calculations, it will convert the HTML tags into an object form. Okay, ஸோ எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மாக வந்து இந்த ப்ரௌசர் வந்து எடுத்துக்கும். அந்த வேலையை யார் பார்ப்பான், அந்த வேலையை யார் பண்ணுவாங்கன்னா அந்த DOM பண்ணும். DOMனா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் பண்ணும். அதோட ப்ரைமரி டாஸ்க் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரைமரி டாஸ்க் இஸ் டு மேக் திஸ் டாஸ்க் இன்டு அன் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஸோ தட் வி கேன் query accordingly. நம்ம அதை அழகாக இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் எப்படி கால் பண்ணிப்போம், டாட் நோட்டேஷனில் வச்சு கால் பண்ணுறோம்ல, அது மாதிரி we can able to perform our logic through JavaScript. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம JavaScriptல இன்டராக்டிவாக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஒரு வாட்டியுமே DOMல ஆல்ரெடி இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து இந்த டேக்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும். ஸோ we can just query, நமக்கு எதெல்லாம் தேவை, எதெல்லாம் அப்டேட் பண்ணணுமோ நம்ம வந்து through JavaScript மூலிமா நம்ம வந்து இதை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் JavaScripட்டும் HTMLம் பண்ணுற ஒரு ஒர்க். அந்த இன்டர்மீடியட் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த DOM. Okay, it will be like this: HTML, DOM and JS. ஸோ நீங்கள் வந்து JavaScript மூலியமாக HTML எதையா மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா DOM மூலம் உங்களால் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதே தான் அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ டோன்ட் assume like you know everything. இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க, JavaScript சீரிஸ்லாம் ஃபுல்லாக நம்ம கற்றுக்கிட்டு லேட்டராக நம்ம DOM பார்ப்போம் இல்லைங்களா, அப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக அதை பற்றி நான் கற்றுக்கலாம். இப்போ நான் எதுக்கு இந்த DOM பற்றி சின்ன இன்ட்ரோ தரேன்னா, we're going to
do a simple task which is to display these values into our web page. அதனால நம்ம இது மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வந்து எப்படி இந்த ஜாவாஸ்கிரிப்டும் இந்த HTML-ம் கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னா த்ரூ இப்போ CSS எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குது த்ரூ ஐடி த்ரூ கிளாஸ் அப்படி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா லைக் ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதே மாதிரி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் த்ரூ query selectors. ஓகே ஸோ அதை நான் எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் என்னென்னா லெட்ஸ் டூ ஸ்மால் திங்ஸ் ஒன் பை ஒன். ஓகே எனக்கு கோல் என்னென்னா இப்போ லெட்ஸே எனக்கு வந்து இந்த சிஎன்ஜி காஸ்ட் கலெக்டருக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கிளாஸ் நான் வந்து ஒரு காலம் நான் சேஞ்ச் பண்ணணும். ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வைக்கிறேன். லெட்ஸே ஓகே எனக்கு வந்து இந்த ஹலோ டீம் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா ஐ வாண்ட் டு சேஞ்ச் அ கலர் சேஞ்ச் அ கலர் டு க்ரீன். எப்படி பண்ணலாம்? நாட் த்ரூ ஜாவாஸ்கிரிப்ட். ஐம் ஆஸ்கிங் அபவுட் CSS. CSSல ட்ரெடிஷ்னலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க without using Tailwind CSS? நான் கேட்குறது ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு இந்த ஹலோ டீம்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா இதோட கலர் நான் வந்து CSSல நான் மாற்றணும். எப்படி மாற்றலாம்? கிளாஸ் கால் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஹைஃபன் கிரீன் கொடுத்து வேல்யூ கொடுத்துருவாங்க. யார் பேசுகிறது? ஓகே ஸோ எங்கே கிளாஸ் தரணும் கைட் பண்ணுங்கள். அது டிவ் மேலே அந்த டிவ்ல கிளாஸ் இங்கே இருக்கா? இங்கே என்ன தரணும்? அதில் டெக்ஸ்ட் ஹைஃபன் கிரீன் இல்லை எனக்கு வந்து டெல்வி CSS வேணாம். எனக்கு வந்து நார்மலாகவே சொல்கிறேன் CSSல நான் வந்து கலர் பண்ணணும். style.css. சரி ஓகே நான் என்ன பண்ணிக்கலாம் இங்கே நான் வந்து எதர் வந்து ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமாக இங்கே போட்டுக்கலாமா பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் க்ரீன் சொல்லிட்டு போடலாமா எல்லாம் மறந்துட்டிங்களான்னு தெரியல. இதுதான் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ ஃபார் இன்லைன் CSSக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி பேக்ரவுண்ட் கலர் இல்லை டெக்ஸ்ட் கலர். ஸோ ஜஸ்ட் கலர் இப்போ க்ரீன் கலர் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ தெரியுதா க்ரீன் ரொம்ப தெரியலையோ இட் மேக் சேஞ்ச் டு ஆரஞ்ச் ஆர் மேபி ஆரஞ்ச் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து கலர் மாறிடுச்சு. ஓகேவா? இப்போது CSSல நான் வந்து இந்த இன்லைனில் வந்து நான் CSS ஃபைல் ரெஃபரன்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கணும் ஐ ஹாவ் டு ஹேவ் அ கிளாஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே ஸோ ஐ ஹாவ் டு கோ டு மை CSS கிளாஸ் விச் இஸ் main.css. இங்கே போயிட்டு நான் இங்கே என்டர் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இது கிளாஸ்னால டாட் என்ன பேர் வச்சுருக்கேன் டெஸ்ட் கிளாஸ். ஸோ டெஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்னோடய கலர் இங்கே போடலாம் கரெக்டாக. ஸோ லைக் என்னோடய கலர் வந்து ஆரேஞ்ச் அப்படின்னு நான் போடுறேன். இப்போ சேவ் பண்ணினா இட் வில் ஒர்க். ஓகே ஸோ இப்போ வந்து இது ஏன் ஒர்க் ஆகுது இது ஏன் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லுங்களேன் யாராச்சும் எப்படி ஒர்க் ஆகுது இது? நம்ம ஆல்ரெடி main.css லிங்க் பண்ணியிருக்கோம் HTML டாக்குமெண்ட்டில். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் HTML டேக்ஸ் ஒன்று மாடிஃபை பண்ணதுக்காக we have given a class name test class அண்ட் என்னோடய CSS ஃபைலை வந்து அந்த கிளாஸ் செலக்டரை கால் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அதோட CSS ஸ்டைலிங்கை நான் போட்டுடுறேன். ஓகே அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே ஸோ இப்போது இது வந்து HTML CSSக்கும் உள்ள ஒரு ரிலேஷன். ஓகே ஸோ HTMLல CSS கோட் ஏதாச்சும் எக்ஸ்டர்னலாக நீங்கள் யூஸ் பண்ணிடுச்சிங்கன்னா இதுதான் ஃபார்மேட். ஓகே இப்போ இதுவே ஹவு டு ரெஃபரன்ஸ் திஸ் HTML கோட் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்டையர் எல்லா கோடுக்குமே வந்து இது அப்ளை ஆகுது. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே இன்னொரு டிவிஷன் இருக்குது அண்ட் ஸோ எல்லாம் அப்ளை ஆகுது. பட் இங்கே என்ன ஆகணும் எனக்கு இதுக்கு மாதிரி தான் வேணும் கரெக்டாக. அதுக்கு நான் என்ன பண்ணலாம் ஐ கேன் புட் இட் இன் ஏ ஸ்பேன் டேக் கரெக்டாக. அண்ட் அதே மாதிரி இந்த கிளாஸும் நான் என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே கட் பண்ணிவிட்டு நான் இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இஸ் அ கரெக்ட் ஃபார்மேட் ரைட். சூப்பர். இப்போ எங்கே சவுண்ட் வருது எங்கே சவுண்ட் வருது அலாம் அடிக்குதோ? ஓகே ஐ திங்க் இட்ஸ் அ மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக். ஓகே ஃபைன். ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா உங்களுக்கு அது பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது இல்லை? ஓகே தானே உங்களுக்கு? ஓகே ஸோ எனக்கு ரொம்ப சவுண்ட் கேட்குது மேபி கொஞ்சம் வேறு ஏதாச்சும் மாற்றிடுவோம். ரைட் ஓகே ஃபைன்.
ஓகே ஸோ இப்போ HTML CSSக்கும் லிங்கிங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும் ஓகேவா we have to define our class name and in CSSல வந்து we have to use select accordingly டாட்டோ ஹேஷோ based on our selectors we can use ஓகே இப்போது எப்படி HTMLம் JavaScriptம் பேசிக்கும் லைக் how they will talk அப்படின்னா த்ரூ சேம் திங் தான் ஓகே இப்போ எப்படி நம்ம வந்து இங்கே வந்து டேரெக்டாக வந்து இந்த செல்டர்ஸ் போடுறோம் அதே மாதிரி we can query everything using a document ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி whenever we see HTML code like this the browser will automatically render it as a DOM ஸோ நீங்கள் எது எப்படி பார்க்கலான்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போனீங்க வச்சுக்கோங்களேன் யூ கேன் see the entire elements right ஸோ இது நீங்கள் ரைட் பண்ண HTML code எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஐ மீன் நம்ம என்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே ரெண்டராக இருக்கிறது ஓகேவா இங்கே ரெண்டராக இருக்குது எல்லாமே காமிக்குது ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் வந்து யூ கேன் டூ ஆல்ரெடி வந்து இந்த HTML ஃபார்ம் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மாக வந்து சேவ் வச்சிருக்கோம் இந்த ப்ரௌசர் ஸோ இது எப்படி பார்க்கலாம்னா கன்சோலில் போய் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணதெல்லாம் காமிக்குது பாருங்கள் அப்படியே விட்டுருங்க போட்டுட்டு க்ளே பண்ணிவிட்டு இங்கே போய் சர்ச் பண்ணி பாருங்களேன் ஸோ டாக்குமெண்ட் ஒன்று இருக்கா இதை என்டர் பண்ணி பாருங்கள் ஸோ வி ஹேவ் அ டாக்குமெண்ட் ஃபீல்ட் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த ப்ரௌசர் புரிஞ்சுக்கிற எல்லா ஃபார்மேட்டுமே இங்கே காமிக்குது பாருங்கள் HTML ஃபார்மேட் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we do have our head body and so on ஸோ இந்த ப்ரௌசர் வந்து இப்படி தான் புரிஞ்சுக்குது ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we can since it's already in ஆப்ஜெக்ட் ஃபார்ம்னால ஆப்ஜெக்ட் எப்படி அசஸ் பண்ணிக்கலாம் we can assess it like this right ஆப்ஜெக்ட் டாக்குமெண்ட் டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா so காமிக்குது லொக்கேஷன் போட்டால் கரெக்டாக அது எந்த லொக்கேஷன்ஸ் காமிக்குது ஸோ எந்த அட்ரஸ் என்ன அது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் காமிக்கும் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாக்குமெண்ட் டைட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இது டாட் ப்ரெஸ் பண்ணி பாருங்களேன் யூ வில் ஹேவ் மெனி சஜஷன்ஸ் ஸோ கீழே போட்டிங்கன்னா வந்து ஆல் போட்டிங்கன்னா எல்லாமே காமிக்கும் எல்லா டேக்ஸுமே காமிக்கும் உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு எல்லா டேக்ஸும் காமிக்கும் அது மாதிரி அப்பெண்ட் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க பாடி பிஜி கலர்ஸ் ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த மெத்தட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா அது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we already have the document here ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில் வேணும் என்ன பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாட் டைட்டில் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்ட் டைட்டில் வந்துச்சு ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் ஆல்ரெடி உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் ரெண்டர் பார்க்கும்போது இந்த HTML கோட்ஸ்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் அது வச்சுருக்கும் அந்த ஃபார்மே தான் we call it as DOM டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஓகேவா ஸோ இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடியூல் மூலியமாக தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா we can able to update ஸோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச் திஸ் டாக்குமெண்ட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன் ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் எலமெண்ட் ரைட் ஸோ இந்த ஹலோ டீம் வந்து நான் வந்து கோட் மூலியமாக சேஞ்ச் பண்ணாமல் இந்த டெவலப்பர் டூல்ஸ் மூலமாக சேஞ்ச் பண்ணலாம் நான் எப்படின்னு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் ஸோ இது செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாமா எந்த கிளாஸ் வரையுமோ செலக்ட் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி ஸோ இப்போ எனக்கு வந்து ஹலோ டெஸ்ட் கரெக்டாக இப்போ நீங்கள் ஹலோ டெஸ்ட் கொண்டு போகும்போது பாருங்களேன் இட் இஸ் ஆல்ரெடி கிவிங் மீ எ செலக்டர் span.test hyphen classனு ஒன்று இருக்குது தெரியுதா அது கீழே கலர் ஃபாண்ட்டு அண்ட் சோன்ஸ் விஷயங்கள் காமிக்குது ஓகே ஸோ இதுதான் வந்து உங்களோட செலக்டர் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக இந்த சேம் செலக்டர் வந்து இந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா யூ கேன் கெட் இட் லைக் திஸ் கீழே காமிக்கும் உங்களுக்கு ஓகே ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் மெயின்டோ சீரியஸில் போயிட்டு வியூ போட்டுக்கலாம் இதுதான் கரெக்டான ஃபார்மேட் ஸ்பேன் டேக்குள்ளே டாட் டெஸ்ட் ஹைஃபன் கிளாஸ் ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகுது இப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொரி பண்ணிக்கலாம் நிறைய செல்டர்ஸ் இருக்குங்க JavaScript DOMல ஸோ we can யூஸ் டாக்குமெண்ட்டை கால் பண்ணி டாக்குமெண்ட் என்ன அர்த்தம் டாக்குமெண்ட் என்ன ரெஃபர் பண்ணுது தி கரண்ட் டாக்குமெண்ட் விச் ரெண்டர்ஸ் இன் யுவர் டெவ் டூல்ஸ் ஓகே அதான் உங்களுக்கு கரண்ட் டாக்குமெண்ட் ஸோ டாக்குமெண்ட்குள்ளே we can get it like get element by ID by class name by name and so on விஷயம் இருக்குது ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு வந்து கொரி செல்டர்ஸ் ஒன்று இருக்குது அதை பற்றி நான் காமிச்சிட்டு உங்களுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் மற்ற விஷயங்கள் ஓகேவா கொரி செல்டர்ஸ்னால் நீங்கள் CSSல எப்படி நீங்கள் வந்து இந்த செலெக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அதே செலெக்ஷன்ஸை வந்து யூ கேன் பெர்ஃபார்ம் இன் JavaScript ஓகே அதான் கொரி செலக்டர் பண்ணுற வேலை ஸோ கொரி செலக்டர்னு போட்டுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தி செலக்டர்ஸ் ஸோ இப்போ நான் வந்து என்னோட லாஜிக் படி பாருங்களேன் என் லாஜிக் வந்து இதுதானே டெக்ஸ்ட் கிளாஸ்னு வச்சுருக்கேன் ஓகே இந்த மெய்டோ CSSல வந்து ஐ ஹேவ் டு ஹேவ் தி சேம் திங் ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஜஸ்ட் வந்து ஸ்பேன் டாட் டெஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டு போட்டுக்கிறேன் ஸோ காப்பி பண்ணிவிட்டு இது வந்து இதுக்குள்ளே போடுறேன் ஸோ இதான் என்னோட செலக்டர்ஸ் கரெக்டாக போட்டுட்டு இது நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்குறேன் ஸோ என்ன அவுட் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் கோயிங் டு ஹிட் லைக் ஸ்பேன் இஎல்னு வைக்கிறேன் இஎல்னா லைக் எலமெண்ட் அர்த்தம் ஓகேங்களா மற்றெல்லாம் வந்து
கம்பைன் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட். இப்போ லாக் பண்ணி பார்ப்போம். இதை இந்த ஸ்பேன் எல் வந்து நான் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பேன் இஎல். ஸோ சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே வராது. பட் யூ ஹேவ் டு கோ டு கன்சோல். அப்போ தான் உங்களுக்கு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அழகாக வந்து நம்ம சஜஷன் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து இந்த எலிமெண்ட் காமிக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி காமிக்கணும். அப்படி காமிச்சா தான் வந்து நீங்கள் செலெக்ஷன்ஸ் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அர்த்தம். இது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து கொரி பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னோன் கிளாஸ் அப்படின்னு தரேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல் காமிக்கும். ஸோ நல்லுன்னு ஏன் காமிக்குதுன்னா இந்த கொரி வந்து அது எதுவுமே மேட்ச் ஆகலை. மேட்ச் ஆகுனால இட் இஸ் ரிட்டர்னிங் எ டிஃபால்ட் டைப் விச் இஸ் நல். ஓகேவா? ஸோ புரிஞ்ச சோ நான் சொன்னது மட்டும் புரிஞ்சுதா உங்களுக்கு? சஜித் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சு. ஸ்பீத்தி உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ். ஓகே ஸ்வேதா உங்களுக்கு? நான் பார்த்துட்டு இருக்கேன் லீவ்ல கொஞ்சம். சரி ஓகே ஓகே ஃபாலோ பண்ணு. ரைட். ஹேமாதேவி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே இப்போது புரிஞ்சு சொன்னீங்களா? இப்போது ஜஸ்ட் கிரியேட் அனதர் எலமெண்ட் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல அதை வாங்கி பாருங்கள். ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை. இதுதான் லாஜிக்கல் ப்ரோக்ராமிங். கிரியேட் நியூ எலமெண்ட் இன் HTML. அது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து அந்த எலமெண்ட்டை நீங்கள் வாங்கணும். அதுதான் உங்களோட கோல். எப்படி பண்ணலாம்? பண்ணுவீங்க மச் ஓகே. ஸோ கமெண்ட்ஸ் பண்ணுறது நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா இந்த லைவ் இன்டர்ன்ஷிப் வந்து உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல்ரெடி க்ளோஸ்ட். ஓகே ஸோ வி ஆர் ஃபாலோயிங் எ குட் ப்ரோக்ரஸ். அண்ட் அந்த ப்ரோக்ரஸ் வந்து நியூ ஜாயின்ஸ் வந்து இப்போதைக்கு வி டோன்ட் ஹேவ் எனி ஐடியா டு ஜாயின். ஓகே அண்ட் டேவின் சீசஸ் கோர்ஸ் வந்து வி ஆர் பிளானிங் 17 state will release most probably by upcoming month. Okay bro course how much time? 6 monthsங்க. 6 monthsல இருக்கிற ஆக்டிவ் டேஸ். ஓகே இந்த இன்ஸ்டாலேஷன் எத்தனை நாள் நடக்கும்? இட் டிபெண்ட்ஸுங்க. இட் வில் டேக் அனதர் 1.5 month I think so. 1 or 2 months கிட்ட எடுக்கும்னு நினைக்கிறேன். 2 months தாண்டி தான் பேக் அண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ரைட். ஸோ டீம் நீங்கள் என்ன எல்லாம் செலக்ட் ஆகிட்டீங்க? நான் உங்களுக்கு விடதான் இல்லை. எல்லாம் புது தலையாக சொல்லுவோம். யார் சொல்லுங்கள்? சொல்லுங்கள். give it a try. Create a span tag on which line? Another next to hello team. Hello team. Type as it's another session. Okay. Give a span class name as test2. Name class name. Okay. Class. என்ன தரணும்? Test another. Okay. Open the JavaScript learning.js file. Okay. Create an element constant. Okay. But எப்பவுமே இப்படி பண்ணாதீங்க. Never do it like this. It's a wrong practice. Many YouTubers are அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. When you are thinking, you should always go from right to left. உங்கள் என்ன லாஜிக்கோ அசைன்மெண்ட் பண்ணி அப்படி பண்ணிக்கோங்க. Okay, so document dot query selector open bracket. Okay. Within the inverted comma span dot test another. Okay. In the left side constant, create an element constant. Element name span another. Equal, right? Okay.
ஸோ whenever you are referencing this, இது என்ன தரப்போகுது உங்களுக்கு, ஒரு எலமெண்ட் தரப்போகுது கரெக்டாக. யூ ஷுட் ஆல்வேஸ் நேம் திங்ஸ் லைக் திஸ், EL வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தான் கரெக்டான மீனிங்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், டு செக் தி அவுட்புட். logல span another EL other. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா. சேவ் அண்ட் யா, இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ இது என்னென்னா டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஷோயிங் வேல்யூஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு HTML-ஆகவும் வரும் அண்ட் இது மாதிரி ஆப்ஜெக்ட் ஃபார்மாகவும் வரும். ஓகேவா, பட் இது மாதிரி வேல்யூஸ் வந்துச்சுனாவே இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி குட்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து query filters. சில பேர் எல்லாம் புரிஞ்சுதா, மற்றவங்களாம் புரிஞ்சுதா? யோகராஜ் புரிஞ்சுதா? எது புரியல கேளுங்க, ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஓகே, ரோஷினி புரிஞ்சுதா உங்களுக்கு? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, HTML ல உங்கள் வாய்ஸ் கேட்கலங்க, பிரேக் ஆகுதுங்க. HTML ல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான். சரி, ட்ரை பண்ணுங்கள். அது டவுட்னா நீங்கள் கேளுங்க, இந்த செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? ஓகே, காயத்ரி உங்களுக்கு? Understood. We can use this like query selector for even H1, H2 tags also. anything. If you want to have anything na அது பண்ணி நீங்க பண்ணலாம். யாரை கேட்டிங்களே? அண்ட் பேசிக் சொல்லுங்க இசிகி. அந்த HTML கிளாஸுக்கு பதில் ஐடி கால் பண்றதா இருந்தா எப்படி சார்? திருப்பி கேளுங்க. HTML இண்டெக்ஸ்ட் HTML வாங்க. ஓகே, அதுல கிளாஸ்ல கால் பண்ணிக்கலாம், அதுக்கு பதில் ஐடி கால் பண்றதா இருந்தா. நைஸ். query selector வந்து கிளாஸ் எல்லாமே கால் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஐடி கால் பண்றதா கரெக்ட். இப்போ இது வந்து query selectorனால நீங்க CSSல நீங்க பண்ணிக்கிற எல்லா queriesமே you can use in this thing. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் எடுத்துப்போம். இது வந்து என்னன்னா டெஸ்ட் another இருக்கு இல்லையா, ஐ வாண்ட் டு யூஸ் இந்த ஸ்பேனுக்கு பதிலாக வந்து டேட்டா பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் யூ ஹேவ் டு மேக் ஷுர் இட் இஸ் பை டாட். ஏன் டாட் அப்படின்னா இட்ஸ் அ கிளாஸ், ரைட்? அதனால் அதே வாட்ஸ்அப் போஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அனதர் கிளாஸ் வந்து நான் கிளாஸ் வச்சு ரெஃபரன்ஸ் பண்ணாமல் ஐடி வச்சு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் கிவிங் அன் ஐடி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இட் ஒன்ட் ஒர்க். ஏன்? பிகாஸ் ஐடி ரெஃபரன்ஸ் பண்ணும்போது வி ஷுட் ஆல்வேஸ் யூஸ் ஹேஷ் இன்ஸ்டெட் ஆஃப் டாட். கரெக்டாக? இதுதான் அப்படி தான் ஒர்க் ஆகும். யூ கேன் யூஸ் எனி திங். நீங்கள் CSSல இந்த சல்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கள, அந்த எல்லா சல்டர்ஸுமே இங்கே ஒர்க் ஆகும். இதுதான் ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ query filter. we are just querying in a document. சரி, புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? சொல்லுங்க வசந்த், சொல்லுங்க. கேக்குதா? நீங்க இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எழுதணும்னீங்களா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் என்ன இருக்குன்னா, இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன், கான்ஸ்ட்னு போட்டுட்டு என்ன கிரியேட் பண்ணே தெரியாமல் மை நேம் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து டிஃபைன் பண்ணும்போது வேறு லாஜிக் எழுதுவீங்க. கரெக்டாக? ஸோ அப்படி எழுதக்கூடாது. எப்போயுமே நம்ம என்ன லாஜிக் எழுதுகிறோமோ நம்ம லாஜிக் எழுதிட்டு அந்த லாஜிக் என்ன வரப்போகுது, என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, அதை பேஸ் பண்ணி தான் அந்த வேரியபிள் வந்து நீங்கள் இது மாதிரி நேம் பண்ணணும். அதுக்காக தான் இது வந்து குட் ப்ராக்டிஸ் பேட் ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. ஐ ஃபாலோ திஸ் அண்ட் ஐ சி திஸ் இஸ் அ குட் அப்ரோச். நிறைய பேர் வந்து இந்த மீனிங்ஃபுல் இல்லாமல் நேம் வைப்பாங்க. லைக் என்ன வைப்பாங்கன்னா, இங்கே மை நேம் சொல்லிட்டு இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதேமாதிரி நேம் வைப்பாங்க. ஸோ ரொம்ப எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட். சோஃபா இது புரிஞ்சுதா? அது முக்கியமான கான்செப்ட்டுங்க. இஃப் யூ டோன்ட் நோ திஸ் கான்செப்ட்னா இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ணுற உங்களுக்கு எதுவும் புரியாது. ஸோ ஏதாவது புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. கெட் கன்ஃபார்ம் ஃப்ரம் மீ. யா, one more time can you go with the hashtag? ஷியோர். இப்போது ஹேஷ்டேக் தானே. இப்போது HTML டேக் வந்து we are writing like this and இப்போ வந்து you know how to style this in CSS, right? இப்போ ஐடியில் வச்சுருந்தேன் அப்படின்னா நான் CSS எப்படி நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவேன்? பை ஆஷ், ரைட்? பை ஆஷ் வச்சு நம்ம அந்த கிளாஸ் அந்த ஐடியோட நேம் இங்கே போடுவோம். ஸோ இது மாதிரி போடுவோம். கரெக்டாக? டெஸ்ட் another அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டுட்டு அண்ட் இதில் வந்து நம்ம CSS ஸ்டைலிங் போடுவோம், ரைட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இதான் வந்து நம்ம நார்மலாக CSSல பண்ணுற விஷயம். பட் JavaScriptல பார்த்தீங்கன்னா சேம் இந்த செலக்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், HTML வந்து ஹேவ் அ ஐடி ஆஃப் டெஸ்ட் another. ஸோ இதே ஐடி வந்து நான் இங்கே என்ன பண்ணிக்கலாம், query filtersல வந்து டெஸ்ட் another சொல்லி போட்டுக்கிறேன். ஏன் ஆஷ் போடுறேன்னா சின்ஸ் இட்ஸ் இன் ஐடி.
அதான் நான் வந்து Okay. அந்த ஹேஷ் போட்டுக்கிறேன். இப்போ அதுவே நான் கிளாஸ்ன்னு போட்டால் என்ன வரும்? I have to use it like dot instead of hash. ஸ்பெஷல் அதாவது சிஎஸ்எஸ் எல்டிஎஸ் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. நத்திங் டிஃப்ரெண்ட். Okay. ஓகே, ஒன்று பண்ணுங்கள். ட்ரை டு ஒர்க் ஆன் திங்ஸ். ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இந்த செக்ஷன் முடிஞ்ச உடனே ஐ வில் பி ஆஸ்கிங் யூ கைஸ் அபவுட் தி டாஸ்க் விச் ஐ கேவ் ஆன் ஃப்ரைடே. ஞாபகம் இருக்கா? என்ன தந்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையோ? சரி, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ என்னென்ன டாஸ்க் அந்த அந்த அவுட்புட் வந்துச்சு உங்களுக்கு கன்சோல்ல இந்த இதுவா? span.test class span.test class இல்ல இந்த இந்த டெஸ்ட் கிளாஸ் என்ன சொல்கிறீங்க? ஆமா இந்த அவுட்புட் எனக்கு போட்ட அந்த மாதிரி கோடிங் வர மாட்டேங்குது. ஓகே, நல்லன்னு தான் வருது. சரி, ஓகே. உங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? இப்போது யா ஷேர் பண்ணுங்கள். இது நான் வந்து இப்போயே நான் சால்வ் பண்ணுறேன். ஏன் சால்வ் பண்ணுறேன்னா சில பேர் அது பண்ணும்போது வில் ஃபேஸ் தி சேம் ப்ராப்ளம். அதனால் அதை எப்படி எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஒன்று பண்ணுங்கள். இஃப் பாசிபிள் அப்படின்னா கேன் யூ ஷேர் யுவர் எனி டெஸ்க் ஐடி? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐ கனெக்ட் த்ரூ தட். அண்ட் பீப்புள் who are all வாட்சிங் ஆன் யூடியூப், இது வந்து இதுக்கான கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டாம் சீரீஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது வந்து we are not teaching any concept over here. அவுட்லைனாக வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். நெட்டு கரெக்டாக இருக்கா பாருங்கள் ரோஷினி உங்களுது. ஓகே, எனக்கு கனெக்டட்னு வந்துருச்சு. ஓகேங்க, எனக்கு வந்துச்சு இப்போது. ரைட், உங்களை வேஸ் கொண்டு போங்க. ஓகே, நான் ஹேண்டில் பண்ணவா? ஓகே, உங்கள் HTML போனீங்கன்னா யூ ஆர் ட்ரைங் டு ரெஃபரன்ஸ் H1, ரைட்? ஓகே, ஒரு நிமிஷம். இதில் நீங்கள் போனீங்கன்னா மோரில் போயிட்டு ஹியர் மை டிவைஸ் சவுண்ட் அவுட்புட் இருக்கு இல்லையா, அது ஆஃப் பண்ணுங்களேன். சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட் யூ ட்ரைங் டு டூ அது சொல்லுங்கள்.
ஹெட்டிங்ல வந்து அந்த நீங்க ஸ்பான் டேக் வச்சு அந்த ஹெட்டிங் காமிச்சீங்கல்ல ஆமா. கோடிங்ல கன்சோல் பண்ணி ஓகே. அந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் கோடிங் வருதான்னு. ஓகே. பட் நான் ஜேஎஸ்ல அந்த கன்சோல் டாக் கொடுக்கும்போது அது நல்லன்னு வருது. ஓகே. அதுல எதுவுமே இல்லை அப்படின்னு. ரைட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து வாட் யூ ட்ரைங் டு டூ இஸ் ஒரு H1 டேக் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்குள்ள சம் வேல்யூ போட்டிருக்கீங்க. ஓகேவா? யூ வாண்ட் டு கெட் தோஸ் எலமெண்ட் இன் JavaScript, ரைட்? எஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா index.js போனீங்கன்னா யூ ஆர் யூஸ் தி கரெக்ட் டாக்குமெண்ட் டாட் கொரி சொல்லிட்டு யூஸ் பண்ணி கரெக்டாக. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸ் ஒரு போட்டிருக்கீங்க. ஹெட்டிங்னு ஒரு டேக் இங்கே இருக்கான்னு பாருங்கள். யூ ஹேவ் எனி டேக்ஸ் கால் ஹெட்டிங்? நோ. ஹெட்டிங்ஸ் ஒரு கிளாஸ் தான் வச்சுருக்கீங்க. கரெக்டாக நல்லா பாருங்கள் கிளாஸ். ஸோ கிளாஸ் என்ன நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, யூ ஷுட் ஆல்வேஸ் புட் டாட் இன் கிளாஸ் போடுங்களேன். நான் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ வருது. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சஜஷன் வந்து நம்ம பண்ணும்போது சரியாக வரல அப்படின்னா we are doing the suggestion wrong. ஓகே. ஸோ இங்கே வந்து எல்லா வேல்யூஸுமே இங்கே காமிக்கும். புரிஞ்ச ரோஷினி? ஓகேங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ரைட், குட். ஸோ கைஸ் டோன்ட் திங்க் லைக் ஒரு சிஸ்டமில் வந்து போயிட்டு நம்மளுக்கு தெரியாத விஷயத்த வந்து திருப்பியும் வந்து எல்லா முன்னாடி காமிக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்போ தான் மற்றவங்க எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு டேக் இட் as a very very joyful thing and never assume like இது பப்ளிக்காக சொல்ல வேண்டாம், அது வேண்டாம் அப்படிலாம் கிடையாது. ஓகே, we are all learning and இந்த ஃபேஸை வந்து கரெக்டாக நம்ம வந்து அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போது சோப்பா புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த கொரி செல்டர்ஸ் கான்செப்டாக புரிஞ்சுதா உங்களுக்கு? we can use டாட் ஹேஷ் அண்ட் வாட் எவர் CSS செல்டர்ஸ்க்கு நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ இதெல்லாம் செல்டர்ஸ் கரெக்டாக. அந்த செல்டர்ஸ் எல்லா செல்டர்ஸுமே we can use it over here. கிளியர் தானே? இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா we can see about selectors. ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன்னா யாரோ ஒருத்தன் கேட்டிருந்தாங்க என்கிட்ட. யாருன்னா ஒரு நிமிஷம்.
கரெக்டாக வந்துச்சு. எனக்கு இது வந்து வித்தவுட் டச்சிங் மை HTML ஐ நீட் டு சேஞ்ச் இட் த்ரூ JavaScript. எப்படி பண்ணலாம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எப்படி நான் டைட்டில் வாங்கலாம்னு சொல்லிட்டு. கரெக்டாக? ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை. எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிங்க. document.title வச்சு கரெக்ட், சூப்பர். ஸோ document.title சொல்லிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா we can able to லாக் பண்ணி பாருங்களேன். லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா we can able to get it title, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை அசைன் பண்ணிக்கலாம். document.title அண்ட் என்ன நேம் வேணுமோ நான் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மை நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலேயே மாறிடுச்சு அண்ட் கீழே மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் HTML வந்து நம்ம HTML நம்ம வந்து மாற்றணும்னு நினைக்கிறோன்னா JavaScriptல இது மாதிரி நம்ம வந்து DOM மூலியம் மாற்றிக்கலாம். இப்போ புரிஞ்சுதா கொஞ்சமாச்சு? ரைட், கூல். இப்போ நம்ம செல்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம மெயின் நேம் என்னன்னா, நம்ம DOM நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? தி மெயின் பர்பஸ் ஆஃப் DOM இஸ் டு we're going to assess the HTML element over here and அதை வேல்யூஸாக மாற்றணும். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம DOM யூஸ் பண்ணுறோம் ஃபார் மேனிப்புலேஷன் பர்பஸ். மேனிப்புலேஷன்லாம் லைக் ஃபார் எடிட்டிங், மாடிஃபை. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு வந்து அசஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா we can use this kind of selectors. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have a selector called get அப்படின்னு போடுங்களேன். we have many things. கரெக்டாக? இதை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா get element by ID. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ராப் டவுனில் இது பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு இந்த மெத்தட் என்ன பண்ண சொல்லி காமிக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லுது returns a reference to a first object with the specified value of the ID attribute அப்படின்னு சொல்லி காமிக்குது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் மேட்ச் ஆகிற ஃபஸ்ட்டோட எலமெண்ட் உங்களுக்கு ஷோ பண்ணோம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்குது. நாட் ஷோ, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ வாட் ஐம் கோயிங் டு யூஸ், ஐம் கோயிங் டு ஹாவ் தி கெட் எலமெண்ட் பை ஐடி. சில என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக கெட் எலமெண்ட் போட்டோன்னே இங்கே பேஸ் கால் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? நெவர் டூ தட். ஆஸ் அ பிகினராக வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் யூ நீட் டு கெட் ஃபெமிலியர் வித் யுவர் டேக்ஸ். கரெக்டாக? ஸோ அதனால் பண்ணோம் அப்படின்னா கெட் எலமெண்ட் பை ஐடின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே சரி, ஜஸ்ட் ட்ரை டு டைப் இட். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ சி சம் பீப்புள் வில் பி டைப்பிங் லைக் திஸ். இப்படி டைப் பண்ணி பாருங்களேன். டைப் பண்ணிட்டு நீங்கள் போட்டாலுமே இட்ஸ் அ ராங் திங். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம கால் பண்ணுவோம், கெட் எலமெண்ட் பை ஐடி. இதான் வேர்ட். கரெக்டாக? ஸோ இது வந்து ஷார்ட் ஃபார்மாக கீவேர்டு வச்சுருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் திஸ் திங் ஆஸ் கேமல் கேஸ். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட் வேர்டு மட்டும் ஸ்மால் கேஸில் இருக்கணும். ஸோ கெட் நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து நெக்ஸ்ட் வேர்டு. கரெக்டாக? ஷுட் யூஸ் இட் அப்பர் இஎன் ஃபார் தட் எலமெண்ட் பை அதே மாதிரி நெக்ஸ்ட் வேர்டு இல்லையா, கேபிட்டல் பி ஒய் அதே மாதிரி தான் போடணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா எல்லாம் சேமாக இருக்க மாதிரி இருக்குது, பட் ஐடியா வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன். கரெக்டாக? எல்லா பிகினர்ஸும் மேக் பண்ணுற ஒரு மிஸ்டேக் இது தான். அதனால் இது மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ நான் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன். விச் இஸ் கெட் எலமெண்ட் பை ஐடி அண்ட் இதுக்குள்ளே போட்டிங்க வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே இது வந்து ஆக்சுவலி மெத்தட். கரெக்டாக? மெத்தட் ஸ்கூலில் வந்து என்னெல்லாம் வச்சுருக்குன்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். எலமெண்ட் ஐடின்னு சொல்லி காமிக்குது. எலமெண்ட் ஐடி என்ன அர்த்தம், உங்கள் HTMLல நீங்கள் ஐடி வச்சுருக்கீங்களே அதுதான் எலமெண்ட் ஐடி. ஓகே, ஸோ இப்போ வந்து போயிடுச்சு. நான் இங்கே வந்து போய் பார்க்கறதுக்குள்ள போயிடுச்சு. நான் திரும்ப ட்ரிகர் பண்ணணும். எப்படி ட்ரிகர் பண்ணலாம், நான் இது சொல்லியிருந்தேன். we can use control space as a shortcut binding. control space தரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அகைன் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். இல்லை வந்து control alt ஸ்பேஸா, இல்லை control shift ஸ்பேஸா, control shift ஸ்பேஸ் அது ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மெத்தடோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காமிக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் தட் ஸ்பெசிஃபைஸ் தி ஐடி வேல்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணோன்னா, நான் டீச் பண்ணாலுமே சரி, ஈவன் நீங்கள் நெட்டில் கற்றுக்கும் போதும் சரி, ஆல்வேஸ் ட்ரை டு ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ். இதுதான் கரெக்டான ஃபார்மேட். இந்த எலமெண்ட்ஸை என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது சொல்லி நீங்கள் இது மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ண போகுது, எலமெண்ட் ஐடி நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹலோ டீம் மாற்ற போகிறேன். கரெக்டாக? ஸோ ஐடியோட வேல்யூ என்ன, டீம் டெக்ஸ்ட். கரெக்டாக? ஸோ டீம் டெக்ஸ்ட் நான் போட்டுக்கிறேன். ஸோ வி ஷுட் நாட் புட் லைக் திஸ். இது வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், வி ஷுட் ஆல்வேஸ் புட் as a string பிகாஸ் நம்ம ரெஃபரன்ஸ் தான் பண்ணுறோம் அந்த நேம் வச்சு. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறேன், ஐ கோயிங் டு ஃபார் லாக் பண்ணி பார்க்கணும். எப்போயுமே நீங்கள் வந்து when you are using selectors try to log as a beginner பார்க்கும்போது, because we have to make sure that it works. அதனால் cons team
டெக்ஸ்ட் அண்ட் இஎல் சொல்லிட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபியூச்சர் டாஸ்க் தர போகிறேன். டாஸ்க் தரும்போது ஐ வாண்ட் யூ guys to follow this naming strategy, naming conventions. ஓகேவா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? லாக் பண்ண போகிறேன். லாக் டீம் டிஏஎல். ஓகேவா? சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா we can able to get this value, ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து everything is working perfect, cool. அண்ட் இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே இன்னொரு விஷயம் இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து அது வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போதைக்கு சேவ். ஓகே, இதுதான் வந்து get element by id. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ வாட் சப்போஸ் ஐ ஹாவ் மெனி ஐடிஸ் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஆல்சோ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பேன் டேக் வித் தி சேம் ஐடி. ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது, பட் இன்கேஸ் நான் ஆக்சிடென்ட்லாம் அப்படி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி என்ன பண்ணுறேன், ஐ ஹாவ் அ டீம் ஹலோ 1 டீம் ஹலோ 2ன்னு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வரும், ஜஸ்ட் திங்க் வாட் இட் வில் ரிட்டர்ன். சும்மா அசிம் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ யோசிங்க. உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க, சரியா கேட்கல. ஹலோ டீம் 1 மட்டும் வரும். ஏன் அது ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் வரும் அப்படினு. சூப்பர். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, தேர் இஸ் a thing called சிங்குலர் ப்ளூரல் ஒன்று விஷயம் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கிலீஷில் வச்சிருந்தா கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சில பேர்லாம் வந்து அப்படின்னு நான் கூட கேட்பீங்க. சிங்குலர்னா லைக் ஒரு பர்சன், ஒரு சிங்கிள் பர்சன் நம்ம கால் பண்ணுவோம். ஓகேவா? ப்ளூரல்னா இட் வில் மல்டிபிள். கரெக்டாக? இதுவோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நேம் இங்கே பார்த்தீங்கன்னா கெட் எலமெண்ட். ஓகேவா? எலமெண்ட்ஸ் இல்லை, கெட் எலமெண்ட். இதுதான் நீங்கள் பார்க்குற விஷயம். நான் லேர்ன் பண்ணும் போது நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் இது. ஓகேவா? அதான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கெட் எலமெண்ட்னா இது என்ன தரும்னா ஒரு எலமெண்ட் தான் தரும் உங்களுக்கு. இட் ஒன்ட் ரிட்டன் மல்டிபிள் எலமெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை. ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் ஈவன் தோ இட் மேட்சஸ் மல்டிபிள் திங், இட் வில் டேக் தி ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் விச் இஸ் ஹலோ டீம் 1. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹலோ டீம் 1 தான் வரும். ஓகேவா? டன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி. அண்ட் தென் வி ஹாவ் நெக்ஸ்ட் காலேஜ் பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் இருக்குது. பார்த்தீங்களா? கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம்னு இருக்குது. ஸோ இது என்ன இருக்குது, அதே மாதிரி தான் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். ஓகேவா? இப்போது ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் நேமில் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ டெஸ்ட் அனதர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது இது மாதிரி நீங்கள் கிளாஸ் வச்சு நீங்கள் வந்து எலமெண்ட்டை வாங்க போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் லைக் திஸ் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். அண்ட் அதுக்குள்ளே வந்து அந்த கிளாஸ் நேம் என்ன ரெஃபரன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ரெஃபரன்ஸ் திஸ் திங், ரைட்? ஸோ கால் டெஸ்ட் அனதர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி டெஸ்ட் அனதர் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் த கரெக்ட் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி. ஸோ கான்ஸ் டெஸ்ட் அனதர் இஎல் அதேமாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஜஸ்ட் லாக் இட் லைக் திஸ். செக் பண்ணி பார்க்குறேன் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ சேவ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து வி காட் தி எலமெண்ட், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு HTML கலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வருது. ஏன் HTML கலெக்ஷன்ஸ் அப்படின்னா, ஸோ வாட் சப்போஸ் நான் வந்து என்னோடய பேஜுக்குள்ளே போய் பாருங்களேன். வி ஹாவ் மெனி இன்புட்ஸ், ரைட்? ஸோ நிறைய இன்புட் வச்சுருக்கீங்க, கரெக்டாக? ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ வாண்ட் டு கெட் ஆல் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து வி கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கிளாஸ் நேம்ஸ். அதாவது நான் சிம்பிளாக சொல்கிறதுங்க, ஐம் கோயிங் இன் அ ராங் கான்டெக்ஸ்ட். ஓகே, இப்போது கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ் நேம் வந்து இப்போ ஐடி நான் சொல்லியிருந்தேன் வி ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் ஐடி ஆஸ் அ யூனிக் ஐடென்டிஃபையர். கரெக்டாக? உங்கள் HTML வந்து ஒரே ஒரு ஐடி தான், நீங்கள் வந்து அந்த வேல்யூ வந்து சேமாக இருக்கணும். இதே வேல்யூ வந்து யூ ஷுட் நாட் டூப்ளிகேட் இட். இது வந்து ராங் ப்ராக்டிஸ் சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஆனால் வென் வி ஆர் யூஸிங் கிளாஸ் நேம்ஸ் வந்து சேமாக இருக்கணும்லாம் கிடையாது. இட் கேன் பி லைக் இதே மாதிரி கூட இருக்கலாம். இங்கே பாருங்களேன், ஐ கேன் ஹேவ் லைக் அண்டர் செக்ஷன் 2 3 அது மாதிரி வச்சுக்கலாம், கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஹேவ் அ சேம் கிளாஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்பேன் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் அசியூம் ஒரு nav லிங்க் வச்சுக்கோங்களேன். nav லிங்க்கில் வந்து வி ஹேவ் மல்டிபிள் nav லிங்க்ஸ், ரைட்? நேவிகேஷன் லிங்க்ஸ் வச்சுருப்பீங்க. வைக்கும் போது சேம் கிளாஸாக இருக்கும். ஸோ வாட் சப்போஸ் ஐ வாண்ட் டு கெட் தோஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த சமயத்தில் வி கேன் யூஸ் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். அண்ட் இது என்ன தரும் அப்படின்னா அதோட எல்லா கலெக்ஷனும் தரும். இங்கே பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் நேமில் நல்லா பாருங்கள், அந்த கிளாஸ் நேமில்
மேட்சாக இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே 3 இருக்கா. ஸோ டோட்டலாக இட் will automatically give you 1 2 3. ஓகே, ஸோ ஒரு கலெக்ஷனாக தரும். ஸோ இதனால தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காமிக்குது. ஓகே, since it's a array you can call that accordingly. நான் சொன்னது புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரியல? கண்டிப்பாக சில பேர் புரிஞ்சிருக்காது. ஓகே, கூல். இப்போது ஐடின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we have HTML வந்து we have only one occurrence, we should only use one type, கரெக்டாக? பட் கிளாஸில் பார்க்கும்போது we can use different classes of same, I mean different tagsக்கு நம்ம சேம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக? இப்போது I want to get all the elements which matches the same class name. அந்த சமயத்தில் வந்து we can use this method called get elements by class name, and அங்கே வந்து என்ன கிளாஸ் நேம் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி போடலாம். ஸோ இது போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெஸ்ட் அனதர்னு இருக்கிற நேம் அது வந்து உங்கள் இண்டெக்ஸ் HTML வந்து எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ. ஓகே, இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா if you go to selection, control F ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் டயலாக் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? இங்கே போயிட்டு டெஸ்ட் அனதர் சர்ச் பண்ணுங்களா டாக்குமெண்ட்டில், we have 3 occurrence, ரைட்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, இது மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்டில் இந்த டெஸ்ட் அனதர் சொல்லிட்டு கிளாஸ் நேமில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. டோட்டலாக 3 இருக்கா, அந்த 3 எலமெண்ட்டுமே இட் வில் ரிட்டர்ன் இட். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் ரிட்டர்னிங் லைக் கலெக்ஷன். ஸோ இட் ஹேஸ் 3 ஸ்பேன் டேக்ஸ். இந்த HTML இருக்க மாதிரி 3 ஸ்பேன் டேக்ஸ் இருக்குது. இப்போ புரிஞ்சுதா? ஓகே கிளியர். ஓகே, anyway புரியாதவங்களுக்கு again you guys ask me in later some other time, நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. we have ஒரு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து we can use like this. இது வந்து get elementsனாவே it will written as a HTML collections. ஓகேவா? ஸோ which means it will have multiple elements இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நான் எப்படி அசஸ் பண்ணுறது அப்படின்னா, எப்படி அசஸ் பண்ணுறது? இப்போது இந்த ஐடி ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கெட் எலமெண்ட் பை ஐடி ரெஃபரன்ஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அது வேலை நம்ம எப்படி வாங்கலாம்னா we can get it like this. ஸோ லாக் பண்ணிவிட்டு team text el dot அப்படி போடும்போது we have many things. So for example I want to get the text அப்படின்னா I can have it like text content. ஸோ இதெல்லாம் இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் வந்து ஷோ பண்ணும், கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா I'm getting the hello team 1. ஓகே, பர்ஃபெக்ட். ஆனால் if I want to get the same, இப்போ டெஸ்ட் அனதருக்குள்ளே இருக்கிற வேல்யூ எனக்கு வாங்கணும்னு நினச்சி வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் எப்படி வாங்கலாம்? அகெயின் you might have think like dot text அப்படி போடாமல் வரவே இல்லை எதுவுமே. சஜஷன்ஸ் VS கோட் சஜஷன்ஸ் காமிக்கல, which means you are doing something wrong. ஓகேவா? ஆனாலுமே நான் என்ன பண்ண போகிறேன், I'm going to type this command code text content போட்டுறேன், சேவ் பண்ணி பாருங்கள். and if you go and see your output it will be like undefined. ஏன் undefinedனா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டெஸ்ட் ஆனது ரியலில் வந்து it will have collections. ஸோ இது வந்து ஒரு அரே, கரெக்டாக? ஸோ அரேக்கில் வந்து we have 3 values, 3 elements வச்சுருக்கோம். ஓகே, எலமெண்ட்ஸ்னால் we call it as a tags. 3 tags வச்சுருக்கோம். இந்த 3 tagsல நான் எந்த டேக்குக்குள்ளே போய் நான் டெக்ஸ்ட்டை பார்க்க போகிறேன். ஸோ we have to specify it, right? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 0 இண்டெக்ஸில் இருக்குது, இங்கே பார்த்து தெரியும். இட்ஸ் இன் 0 index, 1 index, 2 index. if I want my another section, இது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா it's in 0 index, right? ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அரேனால we can specify by index which is like this. ஸோ இது வந்து 0 இண்டெக்ஸில் எனக்கு வந்து டெக்ஸ்ட்டு கண்டென்ட் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் கண்டென்ட் போடும்போது இட் இஸ் சர்ச்சிங் ஆட்டோமேட்டிக்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா another section சொல்லி வருது. ஓகே, இப்போ ஒரு சேலஞ்ச் என்னென்னா I want to get another text, another section 3. எப்படி வாங்கலாம்? நான் உங்களை எஸ்டிமேட் கொடுக்கல போயிடுறேன். எப்படி வாங்கலாம்? ஓகே, எப்படி சொல்லுங்க, கைட் பண்ணுங்க. அரே இன்னொரு வேற ஒரு டெக்னிக் கொஞ்சம் சத்தம் பேசுங்களா, வாய்ஸ் கொஞ்சம் கேட்கல. இன்னொரு ஒரு ஹெட்டிங் தானே சொல்றீங்க? எனக்கு வந்து இந்த another section இருக்கு இல்லைங்களா, I want to get another section 3 printed. அரே 0 2 போட்டு
போகிறேன் சேவ் அண்ட் எஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. ஓகே, இதுதான் இப்படி தான் வந்து யூ ஹேவ் டு கொரி இட். ஸோ ஏதாவது இண்டிவிஜுவலாச்சு இது மாதிரி மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ ஹேவ் டு, இது வந்து ஒரு அரே ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக அந்த இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ புரியாதவங்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அகைன்ஸ் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் அகைன் நீங்கள் பார்க்கும்போது வில் கெட் சம் ஐடியா. ரைட், இதுதான் வந்து கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். இன்னொன்று பார்ப்போம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பை நேம்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ என்னடா நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வீ கேன் ஹேவ் லைக் இது ஸ்கால் பண்ணி பாருங்களேன், கெட் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி வேல்யூ ஆஃப் நேம் ஆர் ஐடி அட்ரிபியூட். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஐடியா யூ கேன் யூஸ் ஐ திங்க் டீம் TXTன்னு இருக்குல்ல, நம்ம ஐடி இருக்குல்ல, அந்த ஐடி போட்டு பார்க்கலாம், வருதா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கான்ஸ் வந்து டீம் டெக்ஸ்ட் நேம் EL வைக்கிறேன் சேர்த்துக்காக. ஓகே, ஐம் கோயிங் டு ரிமூவ் எவ்ரிதிங். லாகில் வந்து டீம் டெக்ஸ்ட் EL சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கே பார்த்தா எந்த வேல்யூ வரல, பட் இட் இஸ் ரிட்டர்னிங் அஸ் அ நோடாக வருது. ஓகே, நோடில் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அதை பற்றி நம்ம அந்த சீஸில் பாருங்கள், நான் இங்கே சொல்ல விரும்பலை. பட் உங்கள் HTML வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் சம் டேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா we have name attribute. So for example, if you go to any inputல பார்த்தீங்கன்னா there's a tag called name, right? ஸோ எந்த இன்புட்டுக்கான நேம் சொல்லி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க இங்கே. ஓகேவா? ஸோ இது மாதிரி டேகை வந்து நீங்கள் அது மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஸோ if you have like let's say name, trip, distance அப்படின்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி get elements by nameல போயிட்டு என்ன வச்சுக்கலாம், யூ கேன் ஹேவ் லைக் ட்ரிப் டிஸ்டன்ஸ் இல்லையா, ட்ரிப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இட் வில் ஒர்க் தி சேம் வே ஆஸ் இட் இஸ் வருது பாருங்கள். ஓகே, ஸோ இது மாதிரி இதுதான் இப்படி தான் பண்ணணுமா அப்படி தான் பண்ணணுமான்னு கிடையாது. யூ கேன் யூஸ் எனிவேஸ். இதுதான் செலக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் செலக்டிங் தி சேம் எலமெண்ட். கரெக்டாக? ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கெட் எலமெண்ட்ஸ் பை நேம். ஸோ எலமெண்ட்ஸ்னால அகெயின் இட்ஸ் லைக் அன் அரேவாக இருக்குது பாருங்கள். ஓகே, ரைட், நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம். ஸோ வாட் இஸ் டேக் நேம்? வாட் இஸ் டேக் ஆக்சுவலி HTML பொறுத்த வரைக்கும்? கரெக்ட். ஸோ வாட் எவர் வி ஹேவ் இன் HTML இட்ஸ் ஆல் டேக், ரைட்? ஸோ நீங்கள் வந்து வாட் சப்போஸ் எனக்கு வந்து இது மாதிரி நேம்லாம் வேணாங்க, நேம் வேண்டாம் அண்ட் I want to select using this thing. இது மாதிரி ஒரு பர்பிள் கலர் இருக்கா, என்ன கலர் இது, ஒரு மாதிரி கலர் இருக்கா, இந்த கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வச்சிங்கன்னா யூ கேன் டூ இட் லைக் திஸ். ஸோ ஜஸ்ட் வந்து ஸ்பேன் டேக் தான் வேணும் எனக்கு. ஐ வாண்ட் டு செலக்ட் எவ்ரி ஸ்பேன் டேக். ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் டேக். அதே மாதிரி கான்ஸ்ட் ஸ்பேன் ELs அப்படி போகிறேன். ஏன் ELsன்னு போகிறேன் சொல்லுங்கள்? why am I putting ELs? Because it's a get elements. ஓகேவா? அதனால் இட்ஸ் கோயிங் டு பி ரிட்டர்னிங் மல்டிபிள் எலமெண்ட்ஸ். அதனால் அப்படி போடுறேன். அதே மாதிரி நான் இங்கே வந்து லாக் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 8 ஸ்பேன் டேக் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி தான் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஒரு ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரிக்குன்னு இல்லை, ஒரு சேலஞ்ச். என்னென்னா லெட்ஸ் கோ டு யூடியூப் போய் ஏதாச்சும் பார்ப்போம். இல்லை வேணாம், இமேஜ் போவோம். I'm going to search anything. Let's say full stack engineer போகிற வச்சுக்கோங்க. என்ன வருது பார்க்கலாம். நாங்கள் இன்ஜினியர் போட்டால் எல்லாமே இப்படி வருது. ஓகே, நம்ம என்ன போடலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போடுவோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே, we are getting all images, right? I want to know how much images are listed over here. எப்படி பண்ணலாம் யோசிங்க. image and document dot images console whatever எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த நானா சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி உங்ககிட்ட, whatever we see on a browser it will all convert it into a DOM ன்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம வந்து query பண்ணிக்கலாம் அந்த DOM-ஐ. ஸோ இது எப்படி query பண்ணிக்கலாம்? we all have dev tools inbuilt. ஸோ இன்ஸ்பெக்டில் போயிட்டு கன்சோலில் போயிட்டு we can write a JavaScript code. இங்கே பார்த்தீங்களா கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறாங்க, வார்னிங் யூ யூஸ் திஸ் கன்சோல் may allow attackers to impersonate you and steal your information. ஸோ போட்டிருக்காங்க. ஸோ which means
இங்கே வந்து யூ கேன் கெட் எனி இன்ஃபர்மேஷன், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கூட எடுக்கலாம். ஓகேவா? ஸோ வார்னிங்காக சொல்கிறாங்க, பட் ஹூ கேர்ஸ் அபவுட் வார்னிங்? நம்ம அதை பைபாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பைபாஸ் ஒன்றும் பண்ண போதில்லை, கிளியர் பண்ண போகிறோம் கன்சோலில். தட்ஸ் ஆல். ஸோ கிளியர் பண்ணிட்டேன் கன்சோலில். அண்ட் இப்போ என்ன பண்ணலான்னா we can write our JavaScript code because கன்சோலில் வந்து we can write our JavaScript code, right? ஸோ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து இதை கிளியர் பண்ணிவிட்டு document dot and so on, so ரைட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? if you want to get the title I can use title, right? title இங்கே பார்த்தீங்களா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கூகுள் சர்ச் இங்கே இருக்க அப்படி டைட்டில் வந்துச்சு. இப்போ I want to use any link I can use. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா I want to use all the images. கரெக்டாக? ஸோ document dot images அப்படின்னு போடும்போது எல்லா இமேஜஸும் காமிக்குது. ஓகேவா? ஸோ இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த டேக்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ someone is going to suggest me எப்படி பண்ணுறது சொல்லிட்டு ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ சொல்லுங்கள் ஸ்வேதா. ஸ்வேதா இருக்கீங்களா? எஸ் அன்பு இருக்கேன். ஓகே, எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். எனக்கு ஐடியா இல்லை. ஓகே சூப்பர். முத்துக்குமாரி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் ஐடியா இல்லை. ஓகே சரி, ஓகே யாராச்சும் ட்ரை பண்ணுங்கள். கிவ் ட்ரை. document.images அது ஆல்ரெடி போட்டேன்ல, எனக்கு அது வேணாம், எனக்கு வேற மாதிரி வேணும். எனக்கு ஐ வாண்ட் டு document dot நான் இந்த கமெண்ட் get element by சொல்லியிருந்தீங்களா, இதே இந்த டேக் ஏற்ற மாதிரி வேணும். ஸோ என்ன document document dot query selector get கோயில் சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து டேக்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ நான் வந்து இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். லைன் 7ல் இந்த டேக் கெட் எலிமெண்ட்ஸ் பை டேக் நேம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ டாட் கெட் எலிமெண்ட்ஸ் பை டேக் நேம் அண்ட் அதுக்குள்ளே வந்து என்ன டேக் வேணும் எனக்கு? ஐ வாண்ட் இமேஜ் டேக், ரைட்? ஸோ img அங்கே பார்த்தீங்களா, இட் கிவ்ஸ் இட் சேம் திங். So if you want to download it now, you can write some script and you can download every images. So hackers வந்து இப்படி தான் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ they will never go and நம்ம பண்ணுற மாதிரிலாம் போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணலாம் இருக்க மாட்டாங்க. they just go with the flow. சோஷியல் நெட்வொர்க் பண்ண பார்த்தீங்களா, தி சோஷியல் நெட்வொர்க் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா he done like similar kind of hack. ஓகே, ஸோ ப்ரோக்ராமர்ஸ் கோடர்ஸ் எவ்ரிதிங் சீம்ஸ் சிமிலராக இருக்கும், பட் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ கோடிங் அப்படின்னா லைக் தே டூ ஒன்லி கோடிங். ஓகே, ஜஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருப்பாங்க, அதே சிம்பிள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? பட் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், தே யூஸ் எ பிரெயின். ஓகே, ஸோ ஐ வாண்ட் அவர் டீம் டு பி லைக் தட். I want our team to be like programmers, hackers, technology enthusiasts, அது மாதிரி இருக்கணும். ரைட், கூல். இப்போது இதுதாங்க ஒரு ஸ்டேட்டஸ் which call us. எஸ், இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த இதில் கன்சோல்லே வந்து இப்போ அந்த இமேஜஸ்லாம் எடுத்தீங்கல்ல, அந்த டவுன்லோடும் இதே மாதிரி பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த கன்சோல்லே ஒரு எழுதி இதே மாதிரி எழுதி கன்சோலில் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. பட் they will write this kind of JS code, ரைட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி வச்சுப்பாங்க யூஸிங் Node.js. இது மாதிரி டவுன்லோட் ப்ராசஸ்லாம் வந்து பைத்தானில் பண்ணுவாங்க. பைத்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, நான் அதிலே பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து உங்களால் அந்த URL தரலாம், பட் யூ கேன் ரைட் சம் கோட்ஸ் அண்ட் யூ கேன் ட்ரை டு அச்சீவ் இட். சம்டைம்ஸ் வந்து டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வரும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் வந்து நம்ம வேறு லாங்குவேஜ் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன், லைக் நாட் ட்ரிக், சேம் திங் தான். இப்போ இங்கே இருக்குல்ல JS DOM இருக்குல்ல, ஐ வாண்ட் டு சேஞ்ச் தி டைட்டில் ஆஃப், இது வந்து யூடியூப் கரெக்டாக? யூடியூப்பில் வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் டைப். எப்படி பண்ணலாம்? சிம்பிளா இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த இதை கிளிக் பண்ணி HTML இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா, சம்டைம்ஸ் வந்து இஃப் யூ ஆர் கெட்டிங் எனி ப்ரூஃப் அப்படின்னா லைக் நம்ம என்ன பண்ணுவோம், இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கோ டு சேனல். ஓகே, ஐ ஹாவ் 64,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு சேஞ்சுக்கு வந்து ஐம் கோயிங் டு சீட் பீப்புள். ஓகே, ஸோ இன்ஸ்பெக்டில் போயிட்டு நான் உங்களை ஏமாற்ற போகிறேன். என்னென்னா ஐம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்.
ஸோ சின்ஸ் இது வந்து ஆல்ரெடி நம்ம 2 இடத்துலலாம் நீங்கள் பார்க்கலாம் சொன்னேன் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ கோயிங் டு கோ டு திஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த இதுக்கு இங்கே போனோம் நான். ஸோ இங்கே பார்த்தா நிறைய HTML கோடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, they have a tool called this element inspect tool. ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா I can select my element accordingly. I want to select this element கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு it is displaying text. சரி என்ன பண்ணுறேன், இப்போ நான் டேரெக்டாக இங்கே வந்து I'm going to change it. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கு மாற்றிட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் வந்து ஊரை ஏமாற்றலாம் கரெக்டாக. இப்படி தான் நிறைய பேர் ஊரை ஏமாற்றிருக்காங்க. ஓகே, பட் இது மாதிரி வந்து we can able to changeன்னு சொல்ல வரேன். if I want to change anything அப்படின்னா I can again query it. so like for example இப்போ சோஃபா நான் வந்து இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் மூலமா நான் மாற்றணும் இல்லையா, I can even change it through JavaScript. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் திருப்பியும் again and again I'm going to go to my inspect and first of all இந்த எலமெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதை என்ன பண்ணலாம், I can use the same thing. ஸோ இங்கே போயிட்டு I can select this and இங்கே பார்த்தீங்கன்னா I have a tag called YouTube formatted string அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இதுதான் அதோட செலக்டர்ஸ். ஸோ இது எப்படி வாங்கிக்கலாம், இது மாதிரி கீழே காமிக்கும் பாருங்கள், கீழே காமிக்குதா, இதுதான் அது செலக்டர்ஸ். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து எப்படி பண்ணலாம், நம்ம காப்பி செலக்டர் ஒன்று இருக்குது பாருங்கள். ஓகேவா, ஸோ இது இங்கே என்னென்னா இந்த செலக்டர்ஸ் எல்லாமே காப்பி பண்ணிக்கும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் கோ டு மை கன்சோல் அண்ட் இங்கே நான் வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி அது ஓகே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அதோட ஐடி. ஸோ இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு சேஞ்சுங்க, எப்படி நான் மாற்றலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன், கிளியர் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஓகே, ஐடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சப்ஸ்கிரைபர் கவுண்ட். ஓகே, ஸோ சின்ஸ் இங்கே வந்து நம்ம கெட் எலமெண்ட் சொன்ன மாதிரியே போடுறதுனால we don't need to specify the hash. ஓகே, சின்ஸ் இது வந்து கெட் எலமெண்ட் பை ஐடி தானே, நம்ம போடணும் அவசியம் இல்லை. ஸோ I'm going to save it in a variable call cons count அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கம்மிங் லைக் அன்டிஃபைன் சொல்லி வருது. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எனி ஐடியா? டெக்ஸ்ட் கண்டென்ட் அது இல்லை நம்ம ஓகே, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து we have இந்த கன்சோல் லாக் எப்படி ஒர்க் ஆகும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. எப்படி ஒர்க் ஆகும்னா whenever we are writing some code over there it has to return something. ஓகே, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், வேரியபிள் நம்ம கிரியேட் தான் பண்ண போகிறோம், கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால் அன்டிஃபைன் சொல்லி வருது. பட் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து you can use count and நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்ட்குள்ளே வந்து it is returning the element which is this. இப்போ அதுக்குள்ளே வேல்யூஸ் எல்லாம் மாற்றணும். ஸோ I can simply go and change like this count and change வந்து அந்த வேல்யூ வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேஞ்ச் இப்போ போடும்போது assign to constant variable இருக்குது because we have done this thing கரெக்டாக. இங்கே தான் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ again I'm going to change this code. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டே வித் மீ. ஓகே, ஸோ லெட் அன்பு டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுக்காம சேஞ்ச் பண்ணதுனால வந்து இல்லை அதான் வரல. இப்போ நான் வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது இட் ஹாஸ் டு ரிட்டர்ன் இல்லை, ரிட்டர்ன் எதாவது பண்ணாதனால தான் உங்களுக்கு அன்டிஃபைன் வந்துச்சு. இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே, இப்போ நான் வேல்யூ போட்டேன் ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் சொல்லி போட்டிருக்கேன் அண்ட் ஒரு வேரியபிள் சேவ் பண்ணுறேன். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது அன்டிஃபைன் வரும் பிகாஸ் இந்த கோடு வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, அதனால தான் உங்களுக்கு அப்படி அன்டிஃபைன் வருது. ஓகே, we can ignore it, no problem. இப்போ வந்து இந்த கவுண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்கு இல்லையா, I can call this. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே காமிக்குது கன்சோலியே. ஸோ இது என்டர் பண்ணும்போது இட் இஸ் கிவிங் மீ தட் எலமெண்ட். இப்போ அந்த எலமெண்ட்டோட நான் வேல்யூ வாங்கணும் கரெக்டாக. ஸோ I can எப்படி வாங்கலாம், கவுண்ட் சப்ஸ்கிரைபர் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து அழகாக டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து காமிக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கலாம், I can use text count subscriber dot and அந்த டெக்ஸ்ட் நான் மாற்ற போகிறேன். இன்னர் டெக்ஸ்ட் வந்து I'm going to change it like changeன்னு மாற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், சேஞ்ச் மாற்ற உடனே இங்கே மாற்றிடுச்சு. ஸோ we can change any HTML element through JavaScript. இதான் செஞ்ச விஷயம். நான் ஏற்கு இதான் ஷோ பண்ணிட்டே இருக்கேன்னா JavaScript பர்பஸ் தெரியணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா JavaScript ஃபார் இன்ட்ராக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் we have to see it in live action, right? அதை தான் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போயாச்சும் கொஞ்சம் புரிஞ்சதா டாம் பற்றி?
ஓகே புரியல ஒன்றும் இல்லை. இந்த லைவ் ஸ்ட்ரீம் அகைன் நீங்கள் பாருங்கள், பார்த்து நான் வாட் எவர் ஐ எம் டூயிங் ஜஸ்ட் யூ கோ வித் தி ஃப்ளோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். யா எலமெண்ட் கெட் பண்ணுறோம், அது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி தான் சேஞ்ச் பண்ணுறோம். இது நேட்டிவாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இஃப் ஐ ஹேவ் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அகெயின் நான் வேரியபிள் சேவ் பண்ணாமலே பண்ணுறேன் பாருங்கள். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஏன் இப்படி வருதுன்னா ஐ ஹவ் பிளாக்ட் சம் ஆட்ஸ், அதனால தான் உங்களுக்கு அப்படி வருது. ஓகேங்களா, அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கெட் எலமெண்ட் பை ஐடி. இது ஐடி பேர் என்னது? சப்ஸ்கிரைபர் கவுண்டா டாட் இன் டெக்ஸ்ட் இப்படி கூட நீங்கள் போடலாம். இட் டஸ் இட் சேம் திங். கரெக்டாக இப்போ நான் பண்ணுறேன், இது வந்து ஒரு வேரியபிளாக சேவ் பண்ணிவிட்டு நான் இது பண்ணுறேன். இதுவும் ரெண்டும் சேம் திங் தான். ஓகேவா, டனுங்க, கூல். ஸோ க்ளோஸ் பண்ணிப்போம் அதை. இதான் வந்து இந்த கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம். நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம் ஸ்பேஸ்னு இருக்குது. பட் இது நீங்கள் வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம், நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ அதனால் வி கேன் இக்னோர் இட். இன்னொன்று ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வி ஹேவ் query selector. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தே ஹேவ் ஒரு ட்ரெடிஷ்னலாக HTML யூஸ் பண்ணுறது மாதிரி வச்சுருக்கோம். ஐடி, கிளாஸு, நேமு, அப்புறம் டேக் நேம் வச்சுருக்கோம். கரெக்டாக. ஸோ வாட் சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் தி எலமெண்ட்ஸ் இன் அ மோர் காம்ப்ளெக்ஸ் வே அப்படின்னா அப்போ வி கேன் யூஸ் திஸ் query selector. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் வந்து CSSல நீங்கள் யூஸ் பண்ண என்ன செலக்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் யூஸ் ஐடி ஃபார் கிளாஸ், hash ஃபார் ஐடி அண்ட் ஃபார் சிப்ளிங் ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிக்குள்ளே எனக்கு இந்த கிளாஸ் இருக்கணும்னா இது மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் டூ சம் காம்ப்ளெக்ஸ் செலக்டிங் திங்ஸ். ஓகேவா, இதான் செலக்ட் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம லாஜிக் படி பார்ப்போமே. வி வாண்ட் டு செலக்ட் தி டெஸ்ட் அனதர். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறேன், அகெயின் டெக்ஸ்ட் இதை வந்து ஒரு கிளாஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு கிளாஸ்னால டாட் போடுறேங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுவே நீங்கள் கிளாஸ் நேம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் நீட் டு ஸ்பெசிஃபை டாட் ஹேஷ் அண்ட் ஸோ அண்ட் ஸோ, பிகாஸ் ஆல்ரெடி அந்த மெத்தடில் வந்து போட்டிருக்கு என்னதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் நேமு ஐடின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து query செல்றதுனால இட் டஸ் நாட் நோ என்ன எலமெண்ட் சொல்லிட்டு. ஸோ அதனால் வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை இது வந்து கிளாஸாக ஐடியான்னு சொல்லிட்டு. இது வந்து கிளாஸ்னால இப்படி போட்டுக்கிறேன். கான்ஸ் டெஸ்ட் அனதர் query EL அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் ஒர்க்கிங். ஓகே, பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இங்கே வந்து வி ஹாவ் 3 ஸ்பேன் டேக்ஸ், பட் ஒன்லி ஒன்று தான் வருது. ஏன்? ஒய்? பிகாஸ் query selectors will return only one occurrence. ஓகேவா, ஸோ எல்லாமே வேணும் அப்படின்னா அதனால பண்ணலாம். அதுக்குன்னு ஒன்று இருக்குது. டாக்குமெண்ட் டாட் query அப்படி போடும்போது query selector all ஒன்று இருக்குது பாருங்கள். இட் இஸ் யூஸ் டு query selector everything. ஸோ இப்போ அதே மாதிரி இது சேம் திங் போடுறேன். டாட் டெஸ்ட் another. Correct. So I'm going to copy the same class name and put it here. Cons test another query EL all அப்படி போடுறேன். ஓகே, நேம் மேபி கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும், பட் பேசாமல் அப்படியே டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ரைட், இப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிட்டர்னிங் ஆல் ஸ்பேன் டேக்ஸ். ஓகேவா, இதுதாங்க வந்து செலக்டர்ஸ். இதை பற்றி ஆக்சுவலி ரொம்ப டீப்பாக வேணும்னா யூ ஹேவ் டு ஃபாலோ தி டாம் சீரீஸ். ஜஸ்ட் அவுட்லைனாக உங்களுக்கு தெரியணும். ஏன்னா சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் மேனிபுலேஷன் பண்ண போகிறோம் இப்போ. கரெக்டுங்களா, அந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியணுக்காக தான் நான் அதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபார் உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா? டு யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ்? ஹாய் அன்பு. ஓகே, யோகேஷ் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சேட்லி வி கான் ஏபிள் டு ஜாயின் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ ஃபியூச்சர் ஏதாச்சும் அதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா ஐ வில் லெட் யூ நோ இன் மை இன்ஸ்டாகிராம். ஓகே, சூப்பர். ஹிந்தி மே பாத்தியா கரோ ஏதோ சொல்கிறீங்க ஹிந்தியில், திட்டுற மாதிரி தெரில. ஹிந்தியில் பேச சொல்கிறீங்களா? இன்சன் சென்சை. ஓகே, query selector யூஸ் பண்ணுறதால என்ன யூஸ்? query selector யூஸ் பண்ணதால இப்போ வந்து நம்ம we have to be specific, right? இது வந்து get elements by id, get elements by யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். query selector யூஸ் பண்ணும்போது we already know about CSS filters. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து அழகாக செலக்ட் பண்ணிக்கலாம், காம்ப்ளெக்ஸாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கெட் எலமெண்ட் பை ஐடியில் பார்க்கும்போது இட் ஹேஸ் டு பி ஒன்லி ஐடி. கரெக்டாக? பட் நம்ம லாஜிக்கெலாம் நம்ம பண்ண முடியாது. லாஜிக்கலாக லைக் இந்த ஐடிக்குள்ளே எனக்கு இந்த கிளாஸ்க்குள்ளே இந்த இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா வி கேன் ஏபிள் டு டூ இட், ரைட்? பட் இந்த query selectorsல இந்த செலக்டரில் வி கேன் டூ சம் காம்ப்ளெக்ஸ்
லாஜிக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் கண்டக்டுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு ஐடி இருக்கணும், அதுக்குள்ளே வந்து ஒரு இன்னும் நேம் இருக்கணும் அப்படின்னா நான் அது மாதிரி கொரி பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் லைக் கொரிங்னாவே நம்ம வந்து வி கேன் யூஸ் அவர் லாஜிக்கல் திங்ஸ், அதான் கொரி கரெக்டாக. ஸோ அது வந்து மற்ற எந்த டேக்லையுமே அதை பண்ண முடியாது. வி கேன் ஒன்லி டூ இட் இன் கொரி செலக்டர்ஸ். அதுதான் ரைட். ஸோ கொஞ்சம் நினைக்கிறேன் கொரி செலக்டர்ஸ். ஓகே ஃபைன். ஸோ JavaScript இம்பார்ட்டன்ட் சின்டாக்ஸ் சொல்லுங்கள். பேசிக் டு அட்வான்ஸ் மினிமம் எல்லாமே மாடர்ன் JavaScript சீரிஸ் பாருங்கள். அது பார்க்கும்போது அந்த சீரிஸ் எல்லாமே முக்கியமானது தான். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் முக்கியமான சீரிஸ் தான். நீங்கள் வந்து அதை பாருங்கள். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்லாம் ஒன்றும் கிடையாது. சின்டாக்ஸ்க்கு மேலே எது இருந்தாலுமே அது இம்பார்ட்டன்ட் தான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம் நம்ம. ஓகே, இது சோஃபா புரிஞ்சுதாங்க எல்லாருக்கும்? இட்ஸ் பீன் லைக் 1.5 hours ஐ திங்க் ஸோ. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? கிளியரா? புரியாதவங்க வாட் யூ கைஸ் நீட் டு டூ இஸ் அகைன் வாட்ச் இஸ் லைவ் ஸ்ட்ரீம் அகைன் பார்த்துட்டு டோன்ட் லிசன். ஓகே, நான் இப்போ நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கிறதுனால யூ கான் ஏபிள் டு பெர்ஃபார்ம் இன் ரியல் டைம் சம் பீப்புள். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அகைன் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் முடிச்ச உடனே நீங்கள் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு யூ ஜஸ்ட் கோட் வித் மீ ராங். ஓகே, அப்போ தான் யூ வில் ஃபீல் தி டிஃபிகல்ட்டிஸ். எனக்கு இப்படி ஒர்க் ஆகும், அவங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அகைன் வென் வி ஆர் கனெக்டிங் அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் டவுட். ரைட். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டாக்குமெண்டட். ஜஸ்ட் வந்து நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னோட கோல் என்னென்னா, என்னோட கோல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜஸ்ட் display the variables which are available on JavaScript code into my HTML. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறேன், I'm going to remove everything and ஒரு சேஞ்சுக்காக அவுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன்னா I'm going to have the trip distanceக்கு மேலே. ஓகேவா? I'm going to have like this. ஸோ trip distance எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஸோ டிவிஷன் போடுறேன். ஓகே, சின்ஸ் ஐ ஹவ் டிசைன் இட் இன் டேபிள் CSS நம்ம என்ன பண்ணலாம், we can create our own schema for that. கரெக்டாக ஐ மீன் கலர்ஸ் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ BG Indigo 200 லைட்டாக கொஞ்சம் கலர் மாற்றிப்போம். For some reason I don't know why my alt key is not working. Right, இப்போ பார்த்தீங்கன்னா I can write my UL tagging சொல்லி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து லிஸ்ட் டேக். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா I'm going to have these values. என்னது? பிரியாணி, சாம்பார், பிரியாணி, ஓகே. ஸோ நான் ஏன் வந்து இது மாதிரி டெக்ஸ்ட் நான் போடுறேன் அப்படின்னா இதுதான் ஒரு கோடிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, we should never go and write JS code and again HTML வந்து ஸ்டைல் பண்ணக்கூடாது. எப்போ நம்ம என்ன பண்ணோம்னா HTML உங்கள் UIயில் how you want your UI to appear அதை நீங்கள் டிசைன் பண்ணிட்டு தான் you have to jump to JavaScript part. ஓகே, ஸோ எனக்கு வந்து நான் அதான் வச்சுருக்கேன். எனக்கு இது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்து தான் வச்சுருக்கேன். ஓகே, I want some padding. ஸோ அதனால் I'm going to எனக்கு வந்து இந்த டிவிஷன் தேவையில்லை. I can put this class inside this UL tag. இந்த டிவிஷன் தேவையில்லை. ஓகேவா? ஓகே, பிகாஸ் நான் டெஸ்டிங்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு எல்லைக்குள்ளேயும் ஐ வாண்ட் சம் ஸ்பேசிங் ஆஃப் ஸ்பேஸ் y வந்து ஒரு 2 இருக்கட்டும், கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். கேப் வந்துச்சா? அண்ட் லெஃப்ட் எனக்கு வேணும் கரெக்டாக. ஸோ வாட் கேன் யூஸ் பேடிங் லெஃப்ட் ஆஃப் 2 இல்லை பேடிங் வந்து ஃபுல்லாகவே 2 வைக்கிறாங்க ஸ்பேசிங். அண்ட் கொஞ்சம் கர்வுக்காக ஐம் கோயிங் டு யூஸ் ரவுண்டட். ஓகேவா? கூல். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் சம் ஐஃபன் ஸோ உங்கள் இஷ்டம் தான். பட் நான் அதெல்லாம் பண்ண போதில்லை. எனக்கு ஆஸ்டிஸ் இருக்கட்டும். எனக்கு என்னன்னா இந்த வேல்யூஸ் வந்து ஐ வாண்ட் இட் ஃப்ரம் மை JavaScript. ஐம் கோயிங் டு ரைட் மை HTML ஃபைல் த்ரூ JavaScript. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு வந்து இதெல்லாம் டெலிட் பண்ணிப்போம். ஓகே,
அண்ட் இதான் என்னோட யூஎல் டேக் கரெக்டாக. இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ரொம்ப சிம்பிளாக ஒரு மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் டூ சம்திங். பட் இப்போதைக்கு நான் எதுவுமே பண்ண போதில்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் ஐம் கோயிங் டு கெட் திஸ் யூஎல் எலமெண்ட் இன் மை ஜாவாஸ்கிரிப்ட். எப்படி வாங்குறது சொல்லுங்கள் பார்ப்போம். how to get document கோடிங்கை ரன் பண்ணும்போது ஃபைல் நேம் என்னென்னு சேவ் பண்ணுவீங்க. என்ன ரிலவெண்ட்டான நேமோ அது நான் சேவ் பண்ணுவாங்க. ஸோ என்ன இப்போ நான் லேர்ன் பண்ணுறதுனால இப்போ லேர்னிங் டாட் ஜேஎஸ் சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபைல் இல்லை வந்து ரொம்ப சின்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா யூ கேன் யூஸ் லைக் மெயின் டாட் ஜேஎஸ் சொல்லிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, பேஸ்ட் ஆன் யுவர் லாஜிக் வாட் தி கோடிங் இஸ் கோயிங் டு பி, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேமிங் ஃபைல் வச்சுக்கலாம். ஓகே ரைட், சொல்லுங்கள் யாரும் சொன்னீங்களே சொல்லுங்கள். document dot get element by text name, get element by text name, okay. within inverted comma ul. Okay, what is ul, what is ol? ul mean unloaded list. Okay, right. ol mean loaded list. Okay, cool. இப்போ என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு இதை ஈக்குவல் பண்ணி ஓகே ul el அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு லாக் இட் ஃபார் செக்கிங் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். சேவ் அண்ட் கரெக்டான ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ரைட், சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் ரைட் எனி திங். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் டு ரைட் சம்திங் அப்படின்னா ul டாட் அண்ட் இன்னர் இங்கே பார்த்து டாட் போடும்போது யூ ஷுட் ஹேவ் மெனி திங்ஸ். ஏன் டாட் இதை வந்து லென்த்லாம் வருது அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் அன் அரே, ரைட், அதான் உங்களுக்கு அப்படி காமிக்குது. ஓகே, ஸோ ரைட், இப்போ வந்து அதோட லிஸ்ட் நீங்கள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி டாட் ஐட்டம் சொல்லி வாங்கிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா வி ஹேவ் அ மெத்தட் கால் ஐட்டம். ஓகே, ஸோ எந்த ஐட்டம் வேணுமோ நீங்கள் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் லைக் இது நான் வந்து ஜேஎஸ் டாப்ல கவர் பண்ணல. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, ஐ ஹேவ் திஸ் ஐட்டம் வச்சுக்கோங்களேன். ஐம் கோயிங் டு ஹேவ் தி சேம் 3 1 2 3. I want to get these values அப்படின்னா I can get like this. UI element DOM-ல வாங்கிட்டு dot item and இதுக்குள்ள வந்து we can have by number என்ன இண்டெக்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து 0 0 1 2 கரெக்டாக. இப்போ சாம வேணும்னா I can have like 1. ஸோ லாக் பண்ணி பார்ப்போம். லாக் சேவ் பண்ணிங்கன்னா இட்ஸ் கம்மிங் லைக் null. ஸோ ஏன்னு பார்ப்போம். let me have the ஐடி வச்சு பார்ப்போம். ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு பாருங்க. ஸ்கொயர் பிராக்கெட் இப்படியா, இப்படி வரக்கூடாது ஆக்சுவலி. லெட்ஸ் see, நான் இதோ ட்ரை பண்ணது இண்டெக்ஸை நம்ம கால் பண்ணுறப்ப ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் கால் பண்ணுறோம். பட் நான் வந்து இந்த அதுக்குள்ளே எலமெண்ட்டை நான் கால் பண்ணல. நான் வந்து அந்த ஐட்டம்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, அதை நான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ நான் அதை வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது என்ன பண்ணுறது பார்க்கலாம் இருங்க. ஐம் ஸோ க்யூரியஸ். retrieves an object from various collections. Okay, retrieves an object from various collections. Okay, let me do one thing. இது வந்து என்னோட லேர்னிங் பர்பஸ்க்காக நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ we are getting this thing. அதுக்குள்ளே வந்து we have 0 index. ஓ, அப்போ ஒன்றும் கிடையாதோ. இப்போது டாட் ஐட்டம் 0 போட்டால் நான் இது பார்க்கலாம். ஓ, ஓகே, ரைட். ஓகே, இப்போ யூஎல் இந்த டேக் நான் போட்டேன்னா இப்போ பாருங்கள் HTML கலெக்ஷன்ஸ் இருக்கா. இந்த HTML கலெக்ஷன்ஸ் வரும்போது we are getting a different method called UL போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஐட்டம்னு இருக்குது. ஓகே, ஸோ ஐட்டமில் வந்து சேம் நான் இண்டெக்ஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து 1 வேணும் வச்சுக்கோங்களேன், இப்போ போகிறோம்ல. ஸோ அந்த நிலமையில் கால் பண்ணிட்டு இங்கே வந்து 0 1 போகிறோம்ல, அதே மாதிரி யூ கேன் கால் லைக் ஐட்டம் போல். இப்போ வச்சு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் நம்பர் திஸ் திங் அண்ட் திஸ் திங் ஆர் சேம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். லாக் சேம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் திங் தான் வருது. ஓகே, நான் இதுவே நான் இப்போ தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி தாங்க சில விஷயங்கள் வந்து உங்களால் இதுவிலே பண்ண முடியும். பட் சில திங்ஸ் அவங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணும்போது யூ நீட் டு எக்ஸ்ப்ளோர். எதெல்லாம் வேணுமோ நீங்கள் அதை அப்படி கற்றுக்கலாம். ரைட், ஐ லேர்ன் சம்திங் நியூ டுடே. கூல்.
ரைட். இப்போ என்னன்னா I want to how to access these values. So இப்போ ஆல்ரெடி இந்த வேல்யூஸ் வந்து HTML இருக்குது கரெக்டாக. I need to access it, right? ஸோ என்ன பண்ணிக்கலாம், I can go and log this and I have this HTML collections and அதுக்குள்ளே வந்து எனக்கு I need to go to the specific zero indexக்குள்ளே வேணும் கரெக்டாக. ஸோ I'm going to go into zero index and அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு HTML நீங்கள் இது மாதிரி டைப் பண்ணுறது. ஓகே, ஸோ சில பேருக்கு தெரியும் லைக் என்ன அசஸ் கீ அப்படி இப்படின்னு இருக்குது சொல்லிட்டு கேட்பீங்க கரெக்டாக. ஆக்சுவலி இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த UL டேக் தான் செலக்ட் பண்ணுறீங்க. UL டேக்கில் போட்டிங்கன்னா யூ கேன் ரைட் தீஸ் ஆப்ஜெக்ட் கீஸ் ஆஸ் எலமெண்ட்ஸ். இதுதான் எக்ஸிஸ்டிங்காக உள்ள ப்ராப்பர்ட்டி. நம்ம அதுக்கும் கிளாஸு, ஐடி, நேமு, டைட்டில் தானே பார்த்துருக்கோம். வி ஹாவ் மெனி திங்ஸ். ஸோ இந்த ஆசஸ் கீ கூட நமக்கு டைப் பண்ணிக்கலாம். ஆசஸ் கீ இங்கே பார்த்தீங்களா, யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். இந்த அவைலபிள் ஆட்ரிபியூட்ஸ் தான் இது மாதிரி ஆப்ஜெக்ட்டில் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை டெல் பண்ணிக்கோங்க, நம்ம தேவையில்ல. இதுக்குள்ளே வி ஹாவ் மெனி திங்ஸ். ஸோ இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு இது மாதிரி HTML கோடாக வரும், ஓகேவா? பட் உங்களுக்கு வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் ஃபார்மில் வேணுங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், வி கேன் டூ அ ரிஃப்ரெஷ் அகைன் இட் வில் கம் இன் ஆப்ஜெக்ட் ஃபார்ம். ஆர் எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வி கேன் டூ கன்சோல் லாக் பதிலாக console.dirன்னு ஒரு மெத்தட் இருக்குது. விச் மீன்ஸ் இட்ஸ் லைக் டைரக்ட் என்ன சொல்கிறது டைரக்டரிமாக வச்சுக்கோங்களேன். இட்ஸ் லைக் இட் வில் ஷோ இன் டைரக்ட் லிஸ்டிங் ஃபார்ம். ஓகே, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐ வாண்ட் டு கெட் தி வேல்யூஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் ஆப்ஜெக்ட் ஃபார்ம். இப்போ ஸ்கால் பண்ணி பாருங்களேன், வி ஹாவ் மெனி திங்ஸ் ஹியர். சில முக்கியமான பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்னால் என்ன கிளாஸ் நேம் இருக்குது சொல்லி காமிக்குது. ஓகே, அதான் ஆட்ரிபியூட்ஸ் காமிக்குது. அண்ட் வி ஹாவ் சைல்ட் நோட்ஸ். சைல்ட் நோட்ஸை பார்த்தீங்கன்னா வி ஹாவ் மெனி திங்ஸ். டெக்ஸ்ட்டு, லிஸ்ட்டு. ஏன்னா டெக்ஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணியிருக்கோம்ல, அதான் வந்து டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கிச்சு. லிஸ்ட்டு எல்ஐன்னு காமிக்குது. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் சில்ட்ரன். இப்போ சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் 1 2 3. இங்கே பார்த்தீங்கன்னா ஹூர் பண்ணும்போது இட் இஸ் டிஸ்பிளேயிங் UI அக்கார்டிங்லி. ஓகே, தெரியுதா? ஸோ இது மாதிரி நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கெட் ஆல் தி லிஸ்ட். ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதில் போயிட்டு ஐ கேன் கெட் தி zero index of all childrens. ஓகேவா? இப்போ பார்த்தா சில்ட்ரன் ஒன்று காமிக்குது. ரிட்டர்ன்ஸ் தி சைல்ட் எலமெண்ட்ஸ். இப்போ UL டேக்குள்ளே என்ன சைல்டு எலமெண்ட் இருக்குது, இந்த 3 இருக்குது கரெக்டாக. ஸோ we are going to get it like this. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், I'm going to save the variable like UL childrens அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். UL childrens சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா I'm getting a 3 collections. ஓகே, ஸோ 3 லிஸ்ட் இருக்குன்னு சொல்லி காமிக்குது. இப்போது ஐ வாண்ட் டு லூப் இட், ரைட்? ஸோ ஃபார் வியூவிங் இஸ் வேல்யூ நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் நேபிள் டு லூப் இட். ஸோ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஐம் கோயிங் டு லூப் இல்லாமல் நான் பார்க்கணுங்க. ஐ வாண்ட் டு கெட் இட். எப்படி பண்ணலாம்? எனி ஐடியா? சில்ட்ரனுக்கு அக்சஸ் ஆகி then we can change. கரெக்ட். இப்போ நான் வந்து ஜஸ்ட் கோட் வைஸாக நான் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு லூப் எவ்ரி ஐட்டம். ஸோ என்ன பண்ணுறேன், ஐ ஹேவ் 3 ஐட்டம்ஸ், ரைட்? ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், லைக் 0 index 1 2 அப்படி போட்டேன்னா ஐ கேன் ஏபிள் டு லிஸ்ட் ஆல் தி 3 லிஸ்ட், ரைட்? ஸோ இப்போ அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் லைக் டாட் இன்னர் டெக்ஸ்ட் இல்லை டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இட் வில் ஹேவ் தி சேம் இம்பேக்ட், ரைட்டா? இட் இஸ் டிஸ்பிளேயிங் தி வேல்யூ, கரெக்டாக? பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட் லைக் தி பிகாஸ் எனக்கு வந்து நிறைய லிஸ்ட் கூட இருக்கலாம், ஓகேவா? ஸோ ஐ ஹேவ் டு டூ சம் ப்ரோக்ராமிங் லாஜிக் ஃபார் தட், ரைட்? ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு ஜஸ்ட் ரிமூவ் இட். அது பதிலாக ஐம் கோயிங் டு யூஸ் லூப் ஃபார் தட். ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன், லூப்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன லூப்ஸ் தான் இருக்குது சொல்லுங்கள். ஃபார் while do while for in for off for each னு சொல்லுங்க. சூப்பர், for each. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டைப்பில் we can loop it. ஓகே, ஸோ இதில் ஒன்றா பார்க்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு லிசன் ஆன் இட். ஓகேவா? இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு டிஸ்பிளே எனி வேல்யூஸ் ஆன் யுவர் அப்ளிகேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப பேசிக் கான்செப்ட். அந்த புரியணும் உங்களுக்கு, கொஞ்சம் தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, ரைட். ப்ராஜெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம். ரெஸ்டாரண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம். என்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்னு சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். லெட்ஸ் கிவ் இட் ரைட்.
ஓகே கூல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் லூப்பில் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் திஸ். ஃபார் ஆல்ரெடி சொன்னது தான் கரெக்டா. ஸோ ஃபார் அண்ட் என்ன வேரியபிள் அசைன் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் லெட் அண்ட் இது வந்து ஐ சொல்லிட்டு ஒரு வேரியபிள் தரேன் விச் மீன்ஸ் ஐட்ரேஷன் கரெக்டாக. ஸோ எனக்கு ஐ வந்து 0 இருக்க வரைக்கும் எனக்கு வந்து அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னோட இந்த யூஎல் எலமெண்ட்டோட சைல்டு அது லென்த்து ஓகேங்களா. ஸோ யூஎல் எல் டாட் நீங்கள் பார்த்தா வி ஹேவ் அ ப்ராப்பர்ட்டி கால் லென்த். ஸோ என்ன பண்ணோம் எவ்வளோ சில்ட்ரன் இருக்கோ அது லென்த் காமிக்குமா அது வரைக்கும் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஐ வாண்ட் ஐ டு பி இன்க்ரிமெண்டட் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ள தான் என்னோட கோட் நான் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஐ கேன் ரைட் எனி கோட். ஸோ ஐ வாண்ட் டு print it right. So என்ன பண்ண போகிறேன் I'm going to just log it for now. Log and I can get the UL element like this and the index வந்து it's going to be like dynamic right. So I இங்கே இருக்க போகுது நான் இங்கே போட்டுக்கிறேன். Save and check பண்ணி பார்க்கலாமா. இப்போ refresh and it is like undefined வருது ஓகே. ஏன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏதாச்சும் லாக் பண்ணுறேன்னா ஏதாச்சும் ஓகே ஏன் வரல எனி ஐடியாஸ். ஐ நோ வை இட் இஸ் நாட் வர்க்கிங் பட் கால் பண்ணீங்க தானே புரியல. அந்த எலிமெண்ட்டை கால் பண்ணீங்க தானே அரேல அதில் அது லிஸ்ட்டை அதில் டெக் நேம் தான் சில்ட்ரன் டாட் டெக்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு எதுவும் போடல. ஸ்கொயர் பிராக்கெட்னால இல்லையா அன்பு நீங்க செலக்ட் தப்பா செலக்ட் பண்ணிருக்கீங்க. சில்ட்ரன்ஸ் பதிலா அதுக்கு மேல இருக்கிறது செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே நைஸ் ஃபைண்ட் அவுட். ஸோ ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த யூஐ எலிமெண்ட் போய் பாருங்களேன். இஃப் யூ கோ அண்ட் லாங் ஃபார் சம் ரீசன் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன். வாட் யூ நீட் டு டூ இஸ் எந்த எலிமெண்ட்டை நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே அந்த ரிலேஷன்ஸை நீங்கள் வந்து லாக் பண்ணி பாருங்கள். ஓகே லாக் யூஎல் எலிமெண்ட் போடுறேன் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவ் மீ லைக் கலெக்ஷன் பட் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ஒன்லி ஒன் வேல்யூ கரெக்டா. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஐ ஹவ் டு கெட் தி சில்ட்ரன்ஸ் ஓகே. ஸோ சில்ட்ரன் நம்ம எங்கே வச்சுருக்கோம் இங்கே தான் வச்சுருக்கோம் கரெக்டாக. இஃப் ஐ கோ அண்ட் செலக்ட் திஸ் இங்கே பாருங்கள் ஐ ஹாவ் 3. இப்போ நான் வந்து ஐ ஹவ் டு யூஸ் யூஎல் சில்ட்ரன் இன்ஸ்டெட் ஆஃப் இஎல் இது ஓகேவா. இப்போ போட்டுடுறேன் அண்ட் ஆல்சோ அதே மாதிரி இங்கே வந்து ஐ ஹவ் டு டைப் திஸ் சேம் திங். சேவ் பண்ணி பார்க்கலாமா. அண்ட் இட் இஸ் கெட்டிங் பர்ஃபெக்ட்லி. அண்ட் ஏன் வந்து அன்டிஃபைன் வருதுன்னா இட்ஸ் ஏன் அன்டிஃபைன் வருது ஏன் அன்டிஃபைன் வருது சொல்லுங்கள். ஒயிட் இஸ் கமிங் லென்த் வந்து ஒரு இது லென்த் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவா வரும். கரெக்ட் பிகாஸ் ஐ ஹேவ் யூஸ்ட் தி ஈக்குவல். இது என்ன ஆச்சுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வருது ஓகேவா. இப்போ நான் 3 வரும்போது கூட கிரேட்டர் ஈக்குவல் மேட்ச் வந்து தான் வருது. ஸோ இட் ஷுட் பி லைக் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா. ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகுது ஓகே. இப்போ நம்ம வந்து தேவையில்லாத கன்சிடர் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது என்ன வேணும்னா ஐ வாண்ட் தி டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் எப்படி வர வைக்கலாம். அந்த அவுட்புட் பார்க்கல டெக்ஸ்ட் கண்டென்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் கரெக்ட். இந்த கன்சோல் வாக்கில் வந்து ஐ கேன் யூஸ் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் கரெக்டா. இல்லை வந்து ஐ கேன் ஆல்சோ யூஸ் இன் டெக்ஸ்ட் விச் இஸ் ஓகே ஐ கேன் யூஸ் ஓகேவா. டெக்ஸ்ட் நேம் போடுறேன் என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் ஐ கேன் கெட் தி வேல்யூ தடா. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் ஃபைன். இது ஒரு வே வி கேன் ஆல்சோ யூஸ் லைக் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஓகே. இது கூட ஒர்க் ஆகும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக. இந்த டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கும் இன்னர் டெக்ஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்சஸ் வந்து ஐ ஹவ் சென்ட் இன் மை டாம் வீடியோ. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வில் கெட் சம் ஐடியா கிளாரிட்டி எவ்ரி திங் ஓகேவா. ஸோ இப்படி தான் டிஸ்பிளே பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் தி லாஜிக் இஸ் கோயிங். வேல்யூ யூஸ் பண்ண முடியாதா. விச் வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. இதில் வேல்யூவே கிடையாது. இப்போது இந்த யூஎல் டேக்ல வந்து do you have anything called value. இங்கே இந்த வேல்யூ ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். we don't have any tag called value கரெக்டாக. you should never use வேல்யூ. எங்கே இருக்கும் அப்படின்னா இன்புட் டேக்ல இருக்கும் கரெக்டாக. if you go to input tag means you will have something called value here. பட் நார்மல் மற்ற டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட்டே கிடையாது. இங்கே எல்லையில் வந்து வேல்யூஸ் ஆட்ரிபியூட் கிடையாதுல்ல. ஸோ we should never use like that ஓகே. இப்போது இதுதான் ஃபார் லூப்புக்கான ஒரு திங். ஸோ சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. அண்ட் நவ் we are going to see about while loop. What is while loop?
இதான் நம்ம கண்டிஷன் கரெக்டாக. we can just copy the entire condition. காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம் ஐ எங்கேருந்து வருது, இப்போ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் டிஃபைன் ஐ இன் பிலோ. ஓகே, ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் விச் மீன்ஸ் இந்த ஒரு வாட்டியுமே எனக்கு லாஜிக் பர்ஃபார்ம் ஆகணும். அது ஐ வேரியபிள் வந்து இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா, நான் இப்போ போட்டுட்டு இங்கே அதே தான் இந்த கன்சிடர் ஆஃப் சேம் திங் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சேவ் செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் அண்ட் இங்கே பார்த்தா ஐ இஸ் நாட் டிஃபைன் வருது. ஏன் ஐ இஸ் நாட் டிஃபைன் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ். ஸோ என்ன பண்ணிக்கலாம், லிட்டரலி மேலே வந்து லெட் ஐ வந்து we can define like this. ஓகே, ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. அண்ட் நான் என்ன பண்ணேன்னா செக் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து ஐ வாண்ட் டு மேக் ஷுர், அதனால் JS இன்க்ரிமெண்ட் JavaScript while loopனு போடுறேன். ஓகே, நான் கரெக்டாக சொல்லித்தரேன்னா சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஓகே, எல்லாமே அதான் பண்ணுறாங்க, இதுதான் கரெக்டான ஃபார்மேட். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து எப்படி பண்ணலாம், லைக் நீங்கள் மேலே ஏதாவது வேறு டிஃபைன் பண்ணிவிட்டு வைல் லூப்பில் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கண்டிஷன்ஸ் போட்டுட்டு யூ நீட் டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஃப் யூ நாட் இன்க்ரிமேட்டிங்னா இந்த வைல் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து இது மாதிரி இந்த சொன்னல இந்த லூப் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னல, உங்கள் ப்ரௌசர் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும், ஹேங் ஆயிரும். ஏன்னா இந்த மாதிரி இன்கரெக்டான லாஜிக் நீங்கள் தந்திருப்பீங்க. ஓகே, ஸோ மேக் ஷுர் யூ ஆர் கிவிங் யுவர் லாஜிக் பர்ஃபெக்ட்லி. ரைட்டா, கூல். ஸோ புரிஞ்சுதா, இதுதான் வைல் லூப். இப்போ எது உங்களுக்கு ஈஸியாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் லூப்போ அதுவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டோட்டலி அக்கார்டிங் டு யூ. ஓகே, இப்போ வந்து இன்னொரு திங் இருக்குது. வி ஹாவ் another thing called do while. ஸோ இது என்ன கண்டிஷன்னா, ஸோ இருங்க, லெட் மை நாட் ராங், do. ஓகே, என்ன டூ பண்ணணும், என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் while இதுதான் அதோட சின்டெக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாக்ட்லி ஐ திங்க் திஸ் இஸ் அ திங் நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே, ஸோ ஆக்சுவலி இதான் அதோட லாஜிக். இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டூ. எதுக்கும் டூ, டூ மீன்ஸ் லைக் ஃபஸ்ட்டுக்கு உங்கள் கண்டிஷன்ஸ், கண்டிஷன் என்ன, இதான் கண்டிஷன் கரெக்டாக. ஸோ ஐ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். இதான கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வர வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு லூப் இட். ஐ மீன் கண்டிஷன்ஸ் வர வரைக்கும் ஐ ஹவ் டு டூ திஸ் கோட். ஓகேவா? ஸோ என்ன கோட் என்ன பண்ணணும், இதான் என் கோட் கரெக்டாக. ஐம் கோயிங் டு ரைட் திஸ் கோட். அதே மாதிரி ஐ நான் இங்கே போட்டுக்கிறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் வந்து லென்த் வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? சேம் திங். இப்போ சேவ் பண்ணனா அகெயின் இட் வில் கிவ் மீ அன் எரர், ஐ இஸ் நாட் டிஃபைன் சொல்லிட்டு. ஸோ விச் மீன்ஸ் ஐ ஷுட் ஆல்சோ ஹேவ் திஸ் கோட். ஓகேவா? ஸோ இப்போ நீ கேட்கலாம், அன்பு இதுக்கும் என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்டாக்ஸ் தாங்க. நம்ம எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான். which ever you feel comfortable you use it. ஓகே, ஸோ எனக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஐ ஹவ் நெவர் யூஸ் த டூ வைல் ஆர் வைல். எனக்கு ஃபார் லூப்பே எனக்கு என்எஃபாக இருக்குது. ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அப்போ நீங்கள் வந்து வைலோ இல்லை டூ வைலோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் டேஸஸ் ரைட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க, அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதுதான் டூ வைலுக்கான சின்டெக்ஸ். வி ஹாவ் அ சின்டெக்ஸ் கால் ஃபார். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டூ வைலில் கூட யூஸ் பண்ணதில்லை, ஆனால் நான் நிறைய வாட்டி இந்த ஃபாரின் ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். உங்களுக்கு பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்த ஃபாரின் லூப் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் லூப் அண்ட் லூப் பார்த்தீங்கன்னா இஃப் ஐ கோ டு கூகுள் அண்ட் ஜஸ்ட் கிவ் மீ ட்ரை JavaScript ஃபார் லூப் ஃபார் இன் தானே. ஸோ இதில் வந்து லெட் மீ கோ டு திஸ். ஓகே, ஃபாரின் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி கேன் யூஸ் இதுதான் சின்டெக்ஸ் ஃபார் என்ன வேரியபிள் டாட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுருக்கான்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ். கரெக்டாக? ரைட். ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. லெட் மீ கோ பேக் அண்ட் ஃபஸ்ட்டு W3 ஸ்கூல்ஸ் பார்ப்போம். அது வந்து ஃபார் இன் தானே, ஃபார் இன். ஸோ இன்கேஸ் ஃபாரின் ஸ்டேட்மெண்ட் லூப்ஸ் த்ரூ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் விற்றுருக்கீங்க அப்படின்னா லைக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்
ஸோ ஆப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் லூப் பண்ண நினைக்கிறீங்க, எல்லா வேல்யூஸுமே லூப் பண்ண நினைக்கிறீங்க, அப்படி வந்து இந்த ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அதை சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார். ஓகே, இந்த ஃபார்க்குள்ளே வந்து we can create variables like let name in என்ன ஆப்ஜெக்ட்டோ அந்த ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் if I have something called const object key1 value 1 அதே மாதிரி 2 வச்சுக்கோங்களேன், key2 value 2 வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து இது மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லா கீஸுமே நான் வந்து லூப் பண்ண நினைக்கிறேன்னா அப்போ நான் லூப் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆப்ஜெக்ட் அண்ட் அதே மாதிரிக்குள்ளே வந்து ஒரு பிளாக் வேரியபிள் பிளாக் செக்ஷன் அதாங்க பிளாக் செக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் அதுக்குள்ளே வந்து ஐம் லாக் நேம். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன அவுட் வருதுன்னு பாருங்கள். இப்போ கோ அண்ட் ரிஃப்ரெஷ், ஐம் ரிசீவிங் தி கீ வேல்யூஸ். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் லூப் பண்ண நினைக்கிறேன்னா யூ கேன் யூஸ் நேம் ஃபார் தட். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்குள்ளே வந்து ஐ வாண்ட் அந்த வேல்யூ வேணும்னு என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் கால் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்டில் வந்து ஐ கேன் யூஸ் திஸ் நேம். ஓகே, சேவ் அண்ட் we are getting the value. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார் இன்னுக்கான ஒரு யூசேஜ். ஸோ கமெண்ட் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு இதுவும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் and can you go with one more time? ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் நேம் எப்படி போட்டீங்க? ரைட். இப்போ இதுக்கு புரிஞ்சுதா? இந்த நேமுக்கு புரிஞ்சுதா? நேம் தான் புரியுதா? அந்த ஸோ த லெட் நேம். ரைட் அந்த ரைட். இப்போது சின்ஸ் we are using ஃபாரின்னால ஸோ ஃபாரோட சின்டெக்ஸ் இதுதான். ஃபார் அதோட கண்டிஷன் அண்ட் கண்டிஷனுக்குள்ளே வந்து அதோட பிளாக். கரெக்டாக தான் அதோட சின்டாக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இன் ஃபார் லூப் we are using 3 conditions 1 2 and 3. நாட் கண்டிஷன் 3 இன்டர்லேஷன் பண்ணுறோம். கரெக்டாக? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have only one which is in. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா we are creating a variable called name and அது என்ன ஆப்ஜெக்ட்டோ அந்த ஆப்ஜெக்ட் போடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்து சர்ச் பண்ண போகிறேன், லூப் பண்ண போகிறேன். ஸோ in அந்த ஆப்ஜெக்ட் நேம் which is this object. அண்ட் இதில் லாக் பண்ணும்போது இப்போ நான் லெட் நேம் போடும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பை டிஃபால்ட்டாக இட் வில் கிவ் மீ தி கீ நேம்ஸ் விச் இஸ் key1 key2. ஓகே, இஃப் ஐ வாண்ட் தி வேல்யூ ஆஃப் தட் கீ நான் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் ஆப்ஜெக்ட் bracket notation. வாட் இஸ் bracket notation? ஸோ அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிவிட்டு ஸோ அதோட கீ வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். கரெக்டாக? கீ. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் என்னது? இப்போது என் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் என்னோட ஆப்ஜெக்ட். ஓகேவா? என்னோட இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி இன் லைக் நேம். ஸோ நான் இப்போ நேம்னு சொல்லி டைனமிக்காக போட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஆப்ஜெக்டை வந்து கால் பண்ணிக்கிறேன் சேம். அண்ட் அதே மாதிரி நேம் வந்து ஆல்ரெடி அவைலபிள் இன் திஸ் வேரியபிள். ஸோ இப்படி டேரெக்டாக போட்டோன்னே தி வேல்யூஸ் ஆர் கம்மிங். இப்போ புரிஞ்சுதா சஜித்? ஸோ டாட் நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. டாட் நோட்டேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆக்சுவலி டாட் நோட்டேஷன் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது இட்ஸ் கோயிங் டு பி டைனமிக். ரைட்? டாட் நோட்டேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுனா தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இஃப் ஐ நோ தி திஸ் கீ திங் அப்படின்னா அப்போ நான் வந்து ஐ வில் பி யூஸிங் டாட் key1 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்துட்டு டைனமிக்காக வந்து இருக்க போகுது. கரெக்டாக? திஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு பி டைனமிக். ரைட்? ஸோ அந்த சமயத்தில் யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் லைக் திஸ் bracket notation யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டான ஃபார்மேட். ஓகே, அண்டு யா லாஸ்ட்ல அந்த நேம் மட்டும் போட்டா வராதா? நேம் மட்டும் போட்டால் இதில் வராது. நேம்னு போட்டால் பார்த்து வச்சுக்கோங்களேன், அது கீ நேம் தான் வரும். key1 key2 தான் வருது பாருங்கள் அந்த ஆப்ஜெக்டோட. ஓகே, இப்போது அதுவே இட்ஸ் ஆப்ஜெக்டில் இப்படி ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? லெட்ஸ் ரைட் இன் அரேஸ். அரேஸ் என்ன அர்த்தம்? நான் மேலே வச்சுருக்கோம்ல திஸ் திங் சில்ட்ரன். ஓகே, இதான் அரேஸ். கரெக்டாக? ஸோ லெட் மீ கோ அண்ட் சர்ச் ஃபார் அரேஸ். லெட் மீ கமெண்ட் திஸ் திங் கமெண்ட் அண்ட் சேவ் பண்ணி பார்க்கலாம். சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐம் கெட்டிங் தி சேம் திங். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காமிக்குது பாருங்கள். அதோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே காமிக்குது பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி லைக் யுவல் சில்ட்ரன்ஸ் டாட் போடும்போது we are getting some items length name items காமிக்குது இல்லை, அது மாதிரி எல்லாமே காமிக்குது பாருங்கள். அதோட கீஸ் காமிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம கீஸ் தேவையில்ல. ஸோ நம்ம இது இந்த கரெக்டான அப்ரோச் கிடையாது. ஓகே, இதுவும் நீங்கள் ஒர்க் பண்ண வச்சுக்கலாம். லைக் இதே மாதிரி தான் லைக் யுவல் சில்ட்ரன் வச்சுக்கலாம். பட் இங்கே வந்து சர்டன் திங்ஸ் ஒர்க் ஆகும், சர்டன் திங்ஸ் ஒர்க் ஆகாது. ஓகேவா?
ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் வே ஆஃப் ஹேவிங் திஸ் திங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாரின் எங்கே யூஸ் பண்ணோன்னா வென் யூ வாண்ட் டு லூப் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த சமயத்தில் யூஸ் ஃபாரின். ஓகே, அந்த மீதி சமயத்தில் யூ கேன் யூஸ் ஃபார் லூப்ஸ் ஆஸ் இட் இஸ். ரைட்டா? வி ஹாவ் அ சின்டெக்ஸ் கால் ஃபார் ஆஃப். அது என்னென்னு பார்க்கலாம். சேம் சின்டெக்ஸ் தான், ஃபார் அண்ட் லெட் நேம் இன்னுக்கு பதிலாக ஆஃப். ஓகே, ஆப்ஜெக்ட். ஸோ அதே மாதிரி வேரியபிள் பார்க்கலாம். லாக் பண்ணிவிட்டு நேம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா சேவ். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் கிடையாதோ. ஸோ லெட் மீ கோ டு வித் மை சில்ட்ரன், யுவல் சில்ட்ரன் தானே, யுவல் சில்ட்ரன்ஸ். சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக எந்த ஒரு ஸ்பெசிஃபையும் பண்ணாமல் அதோட வேல்யூ வந்துச்சு சூப்பராக. இங்கே பார்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நான் பண்ண மாதிரி அதோட சில்ட்ரன்ஸ் அழகாக இங்கே காமிக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் எனி வேரியபிள்ஸ்னால் அப்போ நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதோட வேரியபிள்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி ஐ கேன் கெட் இண்டெக்ஸ் ஹியர் லைக் தட். ஓகே, ஸோ ஓகே, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகிறோமோ, இருங்க. Let me go to what they have. Variable of iteration. Okay, so actually என்ன அவங்க ரொம்ப டீட்டெயிலாக அவங்க போடல, பட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா when we are defining like this, அது ஐட்ரேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ பண்ணும். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் சம்திங் அப்படின்னா நம்ம அதோட ஐட்ரேஷன் நம்ம இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது அப்படி பாருங்கள் என்ன வருது, we are getting 3 list, right? So வேல்யூஸ் நம்ம பண்ணிக்கலாம். again we can do like dot text content and we can get the values like that. ஓகே, ஸோ இப்போது இதுக்கும் இந்த ஃபார் லூப்பும் இதுவும் பார்த்தீங்கன்னா சம்வாட் சிமிலர் தான். பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், we are just having an iteration. நம்ம வந்து 3 இது விஷயங்கள் பண்ணுறோம். ஓகேவா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் ஆஃப் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மெத்தட்லேயே நம்ம பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புரிஞ்சுதா அது? நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா we have a for each. ஸோ இந்த ஃபார் ஈச் வந்து டேரெக்டாக நீங்கள் இப்படிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ மீன் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இது வந்து இந்த ஃபார் ஈச் வந்து அரேஸில் மட்டும் தான் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் அரே? இப்போ இந்த யுவல் சில்ட்ரன் வந்து அரேன்னு வச்சுக்கோங்களேன். we can use it like யுவல் சில்ட்ரன் டாட் இங்கே வந்து ஃபார் ஈச் சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே வந்து இந்த யுவல் சில்ட்ரன் வந்து வரல. ஏன் வரலன்னா இட்ஸ் நாட் அன் அரே. பேசிக் இது வந்து ஒரு கலெக்ஷன், HTML கலெக்ஷன் சொல்லியிருந்தேன்னா. ஸோ டு ஹேவ் இட் லைக் திஸ் we have to use like this யுவல் சில்ட்ரன்ஸ் டாட் ஃபார் ஈச். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, டோன்ட் வரி. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யுவல் சில்ட்ரன் வந்து இட்ஸ் லைக் அ கலெக்ஷன், ரைட்? ஸோ கலெக்ஷன்ஸ்னால் லைக் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அரேங்க. ரொம்ப பெருசாக காம்ப்ளெக்ஸாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் ஸ்டே வித் மீ. ஓகே, இது வந்து ஒரு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அரே, இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் அரே. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா we are just creating as a array. ஓகேவா? இது மாதிரி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் மூலிமா நம்ம வந்து ஒரு அரேவை கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ வந்து இது அரேனால we have for each method to use. ஓகே, இப்போ நான் வந்து ஃபார் ஈச் ஐட்ரேஷன், ஃபார் ஈச் எலமெண்ட், ஃபார் எவ்ரி லிஸ்ட் வந்து நான் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் லிஸ்ட். ஸோ இங்கே வந்து என்ன வேணுமோ நான் பண்ணிக்கலாம். நான் லாக் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். லாக் மை கரண்ட் லிஸ்ட் இஸ் அண்ட் நான் வந்து என்னோட கரண்ட் லிஸ்ட் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ ஆப்ஜெக்ட் HTML லிஸ்ட் எலமெண்ட் வரும். பிகாஸ் இது வந்து ஒரு இதுக்குள்ளே டெக்ஸ்ட் தான் வேணும் எனக்கு. ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட் சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மை கரண்ட் லிஸ்ட் இஸ் பிரியாணி, சாம்பார், கர்ட் அப்படின்னு சொல்லி ஸோ வருது. ஓகேவா? ஸோ இதாங்க தெரிஞ்சுக்கிற விஷயம். we have many things to cover, but these are the most loops available on JavaScript. ஓகே, இவ்வளோ கத்தி பேசினால லைக் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா சொன்னது? Yeah, and the thing is the 4 of the class. ஆமா. 4 in so we can able to use on objects. ஓகே, So 4 of அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிளிசிட்டா என்ன சரி ஒரு டேட்டா டைப்புக்கு யூஸ் பண்ணலாமா இல்லாட்டி காமனா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாமா? எந்தெந்த எலமெண்ட்லாம் ஐட்ரபிள்னா லைக் இதெல்லாம் லூப் பண்ண முடியுதோ we can use it for ஆஃபில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டிப்பிக்கலி அசியூம் லைக் உங்கள்
வேல்யூஸில் வந்து இது மாதிரி சிங்கிள் வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ வாண்ட் எனி திங் டு லூப் லைக் திஸ்னா இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஃபார் லூப் யூ கேன் யூஸ் ஃபார் ஆஃப் லூப். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஓகே ஜஸ்ட் சேவ் யூர் கொஸ்டின்ஸ் ஃபார் நவ். வாட் யூ கேன் டூ டுடே இஸ் ஆஃப்டர்நூன் செக்ஷன். ஓகே, நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இந்த செக்ஷன்ஸ் இந்த லூப்ஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ட்ரை டு ஒர்க் பண்ணும்போது எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன ரிட்டர்ன் பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேவா? நான் நிறைய விஷயம் ஷோ பண்ண நினச்சேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர். ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு லெட்டர் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை கற்றுக்கும் போது யூ வில் டெஃபினெட்லி லேர்ன் லைக் எப்படி நம்ம வந்து கரெக்டாக அதை எங்கெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் யூஸ் இட் இன் இந்த டேட்டாஸை, இந்த அரேஸை வந்து யூஸிங் எல்லா லூப்ஸ்லையுமே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண வச்சோம். கரெக்டாக? ஸோ விச் மீன்ஸ் நம்ம எந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாலுமே சரி, இது மாதிரி எந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் சரி, வி கேன் ஏபிள் டு லூப் இட் லைக் திஸ். இந்த ஃபாரில் பண்ணலாம், வைடில் பண்ணலாம், டூ வைடில் பண்ணலாம், ஃபார் இன், ஃபார் ஆஃப் அண்ட் ஃபார் ஈச் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ஓகே, தேர் ஆல் டிஃப்ரெண்ட் வேஸ் டு அக்கம்ப்ளிஷ் தி சேம் திங். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும் போது தான் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ரைட், அதெல்லாம் வந்து ஓகே தான். தரணிஷ், sadly you can't able to join this internship. All spots are filled. அதனால் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் இருக்காது. இருந்ததுன்னா நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? பி கண்டக்ட் வித் மை இன்ஸ்டாகிராம்
Okay, fine, let's see it in next live stream. Bye bye.